கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்துற வேண்டாம்னு சொன்னேன்ல, கேட்டியா? எப்படி இந்த ரவுடி பசங்க உள்ள வந்தாங்க? கதவை திறந்து வச்சுட்டு படிச்சிட்டு இருந்தேன். போதுமே, நீ படிக்க ஆரம்பிச்சாதான் இடி விழுந்தா கூட உனக்கு தெரியாத. நீ இப்படி ஓவரா படிக்கிறதுனால தானே உனக்கு தலை சுத்தல் மயக்கம்லாம் வருதுன்னு டாக்டர் சொல்றாங்க. இன்னுமா உனக்கு புத்தி வரல? நீங்க எவ்வளவு லேட்டா வந்தீங்க? என்னையே திருப்பிக்கிட்டியா? உன்னை சொல்லி குத்தம் இல்ல, உங்க அப்பா உன்னை வளர்த்த முறை. சாப்பாடு சாப்பிட்டாச்சு. பால் குடுக்க வேண்டிய இடத்துல கொண்டாந்து குடுங்க. குடுக்கிறேனுங்க. ஓ, பெட்ரூமா இல்ல மிருகாட்சி சாலையா? வேண்டாங்க வேண்டாங்க, இது எல்லாமே குட்டி குட்டி வயசுல இருந்தே என் பெட்ரூம்ல அப்பா வீட்டுல இருந்து என் கூட வளர்ந்துட்டு இருக்குங்க. ஆமா, நீ இதுங்களை பெட்ரூம்லயே வளர்த்து கெடுத்துட்ட. உங்க அப்பா உன்னை வளர்க்க தெரியாம வளர்த்து கெடுத்துட்டாரு. ஏங்க இதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா இழுத்து இழுத்து பேசுறீங்க? அவர் எப்படிதான் வளர்த்தாரு? எப்படி வளர்த்தான்னு கேட்காதம்மா, எப்படி வளர்த்திருக்கணும்னு கேளு. எப்படி வளர்த்திருக்கணும்? உன் தங்கச்சியை வளர்க்கற மாதிரி வளர்த்திருக்கணும். என் தங்கச்சியத்தான் எப்படி வளர்க்கறாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன். தான் பெத்த பொண்ணுன்ற நினைப்பே இல்லாம யாரோ பெத்த பொண்ணு மாதிரி பரிவோ பாசமும் இல்லாம நடந்துக்கிறார்ல, அப்படி என்ன வளர்த்திருக்கணும்னு சொல்றீங்க? ஆமா, அப்படிலாம் இல்லாம உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்து தலையில தூக்கி வச்சு ஆடினாரே, அந்த முட்டாள் தரத்தினால நீ இப்படி கெட்டு போயிட்ட. நான் ஒண்ணு சொல்றேன், அது எல்லாருக்கும் சொல்றேன். என்ன பெத்த அப்பாவை நான் பார்த்ததே இல்ல. என்ன வளர்த்த அப்பா இருக்காரு உங்க மாமனாரு. அந்த முட்டாளை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அவரு முட்டாள சொல்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க அடி முட்டாள் தான். என்னடி சொன்ன? எந்திரடி. என்ன முட்டாளன்னு சொல்றியா? யார் சொன்னா? எங்க அப்பாவை சொன்னவங்கள சொன்ன. நான் தானடி சொன்னேன். அப்ப நீங்களும் அதான் அடி முட்டாளா? நடி முட்டாளா? ஐயோ, என்ன விட்டுருங்க. ஐயோ, போ உங்க அப்பா வீட்டுக்கே போ. வீடியோ நிறுத்து, லைட்ட போடு. கை தட்டுறதா நிறுத்துங்க. தனியா சொல்லணுமா? எங்க ராஸ்கல்? எந்த ராஸ்கல் மாமா? ஒன்னதாண்டா. இங்கதானே இருக்கேன். என்னடா அது? வீடியோ. அது யாரா எடுத்தது? நான் தான். நீயா? அப்பா, அத்தா சொல்றது கேட்டுட்டு அப்புறமா கோச்சுக்கங்கப்பா. ஓஹோ, என்னடா சொல்லு. மாமா, எனக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் ஆன பிறகு நாங்க எப்படி எல்லாம் குடும்பம் நடத்துவோங்கிறத கற்பனை பண்ணி பார்த்து வீடியோல எடுத்தோம். டேய், நீங்க ரெண்டு பேரும் சின்னஞ்சிறுசு. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வாழ்க்கை நடத்த போறோம்னு கற்பனை பண்ணி பார்த்து சந்தோஷப்பட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி பொண்டாட்டி அடிச்சு வெளியே தள்ளுறதுதான் உன் கற்பனையில தோணுச்சா? ஐயோ மாமா, நான் அடிக்கிற மாதிரி நடிச்சேன் மாமா. என் கை ராதா மேல படவே இல்ல. அவ மேல படாம இருந்திருக்கலாம்டா. ஆனா நீ அடிச்ச ஒவ்வொரு அடியும் என் இதயத்துல பட்டுச்சுடா. ஏன்பா, அத்தா என்ன அடிச்சது மட்டும்தான் உங்க இதயத்துல பட்டுச்சா? என்னப்பா, நீங்க பெத்த பொண்ணு இருக்காளே சுகுணா, அதாப்பா என் தங்கச்சி. புரியுதுப்பா. அவகிட்ட நீங்க பாசம் இல்லாம நடந்துக்கிறதையும் அதனால அவ பரிதவிக்கிறாளே, அத பத்தி நாங்க ரெண்டு பேரும் மனமுருக பேசணுமே, அது உங்க மனசுல படவே இல்லையா? நாங்க வீடியோ எடுத்ததே அதுக்கு தானேப்பா. அக்கா, அப்பா மனசுலயே இல்லாத விஷயத்த பத்தி நீ ஏக்கா கவனப்படுத்துற? என்ன பொறுத்தவரை அப்பாவோட மனசு பட்டு மரம் ஆயிடுச்சு. பிறக்கும் போதே பெத்த தாயை தூக்கி முழுங்கின பிள்ளைய பார்க்கும் போது என் மனசு பட்ட மரமா இல்ல, அப்படியே பத்தி எரிஞ்சு சாம்பலாவே போயிடுச்சு. அம்மாவை நானா தூக்கி முழுங்கினேன்? தலை எழுத்து தூக்கி முழுங்கிடுச்சு. அதனாலதான் தனி மரமா தவிச்சுட்டு நிக்கிறேன். என்னடா பச்சை பிள்ளை ஆத்திரத்துல பேசிட்டா நீ அவளுக்கு மேல கத்துறியா? என்னடா பச்சை பிள்ளை மாதிரியா பேசுறாவ? ஒரு வார்த்தை பேசினாலும் எங்க குத்துற மாதிரி பேசுறாவ?
டேய், அப்படியே அவ ஏதாவது சொன்னாலும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, அதெல்லாம் தப்புமா அப்படின்னு அன்பா அனுசரணையா புத்திமதி சொல்றத விட்டுட்டு உனக்கு சமமா அவளை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேடா. அவகிட்ட மன்னிப்பு கேட்றா. மன்னிப்பு கேக்குறாங்க. கேட்றா படவா. பொண்ணுக்கு அழகு போய் நிக்கிறது பாரு. ராஸ்கல் போடா. என்ன மன்னிச்சிருமா. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. சரிம்மா. ஹாஸ்டல் போட்டா அது உன் இஷ்டமா. ஏய் சுகுணா, நில்லு, போகாத. அப்பா கிட்ட கோச்சிட்டு தானே ஹாஸ்டலுக்கு போற? இல்லையே. ஏய், என்ன இல்லங்கற? நீ ஹாஸ்டலுக்கு போகட்டான்னு கேட்ட. போக வேண்டாம், இங்கே இருமான்னு அப்பா சொல்லாம உன் இஷ்டம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தானே அழுக தங்காம புறப்பட்டு வந்த. நீ சொல்றதெல்லாம் சரி. ஆனா அப்பா என்கிட்ட பிரியமா பேசுறது இல்ல, பழகுறது இல்லங்கறத பத்தி நீ அத்தான வீடியோல பேசுறீங்கல்ல, அத கேட்டதுக்கு அப்புறம் நீங்களாவது என் மனசை புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அந்த நிம்மதியோட தான் நான் ஹாஸ்டலுக்கு போறேன். அந்த நிம்மதியோட வீட்லயே தங்கிருக்கலாமே, ஏன் ஹாஸ்டலுக்கு போகணும்? அத்தான், நீங்க அக்காவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல பர்மனண்டா டேரா போட்டுறேன். ஆஹா, உன்னை இப்படியே விட்டுட்டு உங்க அக்கால நான் கட்டிக்க வேணா? அச்சச்சோ, எனக்கு இது அத்தா இப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு? என்ன விட்டுட்டு உன்னை கட்டிக்க மாட்டாரமே. ஐயோ, மாப்பிளைக்கு 2 பொண்டாட்டி இருக்குதா? ஏண்டி உனக்கு ஒரு மாப்பிளை பார்த்து நம்ம எல்லாருக்கும் கல்யாணம் ஒண்ணா நடக்கும் நான் சொன்னா உன்னைய கட்டிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு அடிபட்டுச்சு. சரி, உன்னையும் கட்டிக்கிறேன். சம்மதிக்கிறியா? இந்த மோரகட்டே நான் கட்டிப்பேனா? உனக்கும் அதோ நிக்குது, இதுக்கும் தான் லாய்க்கு. ஏன்பா, நீங்க என்ன வீடியோ பாத்தீங்களா இல்ல இப்படி சாப்பிட்டே இருந்தீங்களா? சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பார்த்தேன். எப்படிப்பா இருந்துச்சு படம்? பிரமாதம், அமக்கலாம். தேங்க்யூப்பா. என்னத்த தேங்க்யூ, என்னத்தான் அம்புன்னு விட்டுட்ட. எங்க விட்ட? அடே, நீயும் ராதாவும் சண்டை போட்டுக்கிட்ட கட்டத்துல ராதா அவங்க அப்பா பத்தி எவ்வளவு அருமை பெருமையா பேசினா, அதே மாதிரி உன்னை பத்த தந்தையாகிய என்ன பத்தி. உங்க அம்மா நொண்டி தானே? ஆமா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. ஆமா. அந்த மகத்தான தியாகத்தை பத்தி 2 வார்த்தை அள்ளி விட்டுருந்தீங்கன்னா என் உச்சி முடி டங்குன்னு விரைச்சுக்கிட்டு நின்னு இருக்கமாடா. அந்த சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டியாடா. அப்பா, நான் வீடியோல எடுத்திருக்கிறது ஒரு அன்புமயமான குடும்ப கதை. அதுல போய் உங்களாட்டம் வில்லன்களை பத்தி பேசினாலே கதை கட்டு போயிடும். டேய், என்னடா சொன்ன இப்ப? என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டேனா? ஏண்டா இவரை பார்த்து வில்லன்னு சொன்னியா இல்லையா? என்ன மங்கம்மா, ஏன் இப்படி ஊரெல்லாம் கேட்க முடியும் கத்துற? அண்ணே, இந்த பையன் பெத்த தகப்பனையே வில்லன்னு சொல்லிட்டானே. சொன்னையாடா? மாமா, நான் விளையாட்டு தான் மாமா சொன்னேன். ஒத்துக்கிட்டான் பத்தியா? என்ன உனக்கு தெரியுமில்ல, இந்த வில்லன் இல்லனா உன் கூட பிறந்திருக்கனே இந்த நொண்டி எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியுமா? இந்த வில்லன் இல்லனா இந்த மைனர் தான் பிறந்திருக்க முடியுமா? ஐயோ, அப்பா, அத்தை ஒரு தடவை தான் வில்லன் சொன்னாரு. அத்தை வில்லன் 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 சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க மட்டும் சொல்லாமா? இந்தாடி, இது எங்க குடும்ப விஷயம். நீ யார் இத கேக்குறதுக்கு? நீ எங்க இருந்தோ வந்தா அனாத. என்னடா என்கிட்ட ஸ்டைலு? மாமா, அம்மா சொன்னபடி நான் மன்னிப்பு கேட்க தயார். அதுக்கு முன்னால அம்மா ராதாவானதுன்னு சொல்லிச்சுல, அதுக்காக அவ கால என்ன விட சொல்லி? வேண்டாம், ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டா போதும். நான் ஏன்டா கேட்கணும்? அப்ப நான் ஏன் கேட்கணும்? பாத்தியானே, ரத்தெல்லாம் கொதிக்குதேனே. அடி, ஏன் நீ ஒண்ணு இல்லாத பத்தி பெருசு பண்ணிட்டு இருக்க? பெரிய மான ரோஷம்ல புருஷனை கட்டியிருக்க பாரு. போதும் போதும், விஷயம் கேட்கலாம போகுது, போங்க. என்ன என்ன? கொஞ்சம் நேரத்துங்க. ஐ, ஸ்வீட் குட்டி, இங்க வா.
ஐய இதுக்கு அந்த கத்துக்கத்தல அது எங்க உளுந்து பரண்டு இருக்கு பாரு, வாய பாரு, ஏதோ சாப்பிட்டு இருக்கு போல இருக்கு. அநேகமா அதுவா தான் இருக்கும். அதேதான் நாத்த தாங்கல. கீழே விடு. நான் விட மாட்டேன். இது வீட்டுக்கு தூக்கிட்டு போய் சோப் போட்டு குளிப்பாட்டி பவுடர் போட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட குடுக்குறேன். நீங்க கொஞ்சம் தான் கீழே விட போறியா இல்லையா? நான் விட மாட்டேன். கஷ்டம் வா வந்து தொலை. ஏற்கனவே நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் வீட்டை டச்ச கணக்குல இருக்குது. இது வேறயா? கண்ணுக்குட்டி நீ இந்த கார்டனுக்குள்ள நுழையறத பார்த்துட்டு தான் நாங்க ஃபுல்லா போட்டு வர்றோம். நாங்க உன்னை டச் பண்ண மாட்டோம், மியூசிக் தான் ப்ளே பண்ணுவோம். நீ என்ன பண்ற, இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் மட்டும் அவுத்து போட்டு எங்க முன்னாடி பரதநாட்டியம் ஆடுற. எப்படி? நமக்கு எதுக்கு அதெல்லாம்? முடியா கைய தீயதை பார்க்காதே. சார் என்ன சார் அங்க கலாட்டா? ஒரு அழகான பொண்ணு குளிக்க வந்திருக்குங்க. காளி பசங்க கலாட்டா பண்ணி துரத்திக்கிட்டே ஓடுறானுங்க. அத பாத்துட்டு பேசாம போறீங்க? என்ன சார் பண்றது, அவங்க 5 பேரு, நாங்க 2 பேரு. எங்களை ஏமாத்திட்டு போயிடலான்னு பாத்தியா? நாங்க சொன்னோம்ல டச் பண்ண மாட்டோம்னு. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இந்த ட்ரெஸ்ஸ மட்டும் அவங்க போட்டுட்டு ஒரு டான்ஸ் ஆடு. இல்ல ஏய் ஏமாத்தி ஓடுறாங்க. என்ன ஐயாவுக்கு பசிக்குதா? சாப்பாடு எடுத்து வை. இப்பதானே சொல்லிட்டு வந்தேன், வெந்துட்டு இருக்குன்னு. வெந்துட்டு இருக்குன்னா பலகாரத்தை எடுத்து வைமா. 2 யானையை கட்டி தீனி போட்டு இருக்கலாம் ஐயா. என்ன பறகு தட்ட? ஐயோ ஐயோ, அவனாவது அல்சேஷன் நாய்க்கு போட மாதிரி அப்படி தூக்கி போடுறான். நீங்க எச்சக்கலை பொறுக்கிற தெரு நாய் மாதிரி ஆறு வாய பழக்கிறீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்ல? வாயில இருக்கிறத எடுங்க. வாயில இருக்கிறது முறுக்கு, நாக்கு, பல்லு. எதை எடுக்க சொல்ற? ஏய், அவர் என் வீட்டுக்கார, அத கொஞ்சம் கூட நினைக்காம இவ்வளவு அலட்சியமா நடந்துக்கிறியே, என்ன சமாச்சாரம்? இன்னொரு தடவை அப்படி நடந்துகிட்ட உன் சீட்டை கிழிச்சிடுவ ராஸ்கல். இந்தாமா, என்ன யாருன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிற? நொண்டி பொண்ணை கட்டினதுனால தியாகி தியாகின்னு சொல்லிக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம உட்கார்ந்தே தின்னுட்டு இருக்காரே உங்க வீட்டுக்காரரு. அவரை மாதிரி என்னையும் தண்ட புண்ட நினைச்சிட்டு இருக்கிறியா? இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கையில கரண்டி எடுத்தேன், உங்களை மாதிரி 100 பேருக்கு சோறு போடுவேன். இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம் எனக்கு. உங்க வீட்டுக்காரன் எந்த மடத்திலையும் அண்ட விட மாட்டானுங்க, ஜாக்கிரதை. என்னடி இந்த கேள்வி கேட்டு போறான், பேசாம இருக்கியே? இவன் மட்டுமா கேக்குறான்? என்னால எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியுதுங்க. ஆனா இந்த வேலை வெட்டி இல்லாத தண்ட பிண்டோன்னு சொல்றாங்களே, ஐயோ அதுக்கு மட்டும் என்னால பதில் சொல்லவே முடியலங்க. ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? காலையில புறப்பட்டு போய் சாயந்தரமா ஊரெல்லாம் சுத்தி அடிச்சிட்டு வந்துருங்களேன். எங்க சுத்தி என்னடி பிரயோஜனம்? நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கேன். எமாடியா படிச்சாரு. லஞ்சம் கொடுத்தா கூட பாஸ் மார்க் போட லாய்க்கு இல்லன்னு கல்ட்டா கொடுத்து அனுப்பிச்சுறாங்க. சாட்சிக்கு நான் ஒருத்தன் இருக்கானே. இதுக்கு தான் பழைய ஆட்களை வேலைக்கு வச்சுக்கவே கூடாதுங்கிறது. எப்படியோ நீங்க காலேஜ்ல படிச்சீங்களா இல்லையா? படிச்சிருக்கேன். நானும் பாஸ் பண்ணிட்டேன் சொல்லிடுங்க. யாருகிட்ட? இப்போ
வீடு கட்டணும், வாசல் கட்டணும், ஹோட்டல் கட்டணும்னு அண்ணனை பார்க்க எத்தனை பேர் வராங்க. அவங்கள நீங்க பார்த்து நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் அனுபவம் இருக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் வாங்குங்க. ஏண்டி, நான் சொல்றத நம்பி எவனாவது என்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அவன் குடும்பம் என்னடி ஆகும்? ஒண்ணும் ஆகாது. அப்பப்ப அண்ணனை கலந்து பேசி ஒழுங்கா கான்ட்ராக்ட முடிச்சிருவோம். யாருக்கும் கார் வருதுங்க, போங்க நைசா. கான்ட்ராக்ட் காரங்க, போங்க போங்க. வாங்க வாங்க. வணக்கம். நீங்க? என் பெயர் வஜ்ரவேலு. இன்ஜினியர் சுந்தரமூர்த்தி இருக்காரு இருக்காரு. வாங்க, பொட்டிய வாங்கிக்கடா. இருக்கட்டும். உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க? வேதாரண்யத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலான்னு இருக்கிறேன். கட்டுங்க, தாராளமா கட்டுங்க. அதுல பாருங்க சார், நானும் இன்ஜினியர் MPPS தான். EE BE BE. அந்த சுந்தரமூர்த்தி இருக்காரு, அவருக்கு வர்ற கான்ட்ராக்டுக்கெல்லாம் ஸ்கெட்ச், பட்ஜெட், பிளான் எல்லாமே நான் தான் போட்டு கொடுக்கறது. அந்த சுந்தரமூர்த்தி என்ன பண்றாரு, தான் தான் போறதாக ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்க கான்ட்ராக்ட என்கிட்ட கொடுக்குறீங்க. இல்லீங்க, அது ஏற்கனவே சுந்தரமூர்த்தி கொடுக்கறதா முடிவு பண்ணியாச்சுங்களே. பேசினா என்னங்க, 10 பொண்ணை பாக்குறோம், ஒரு பொண்ணை தானே கட்டிக்கிறோம். அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வந்திருக்கேன், கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே வச்சிருங்க, அவசரப்படாதீங்க. நான் கட்டின டேம் போட்டோவெல்லாம் கொண்டு வர்றேன். நீங்க பாத்தீங்க, அகந்துருவீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது நான் யாருங்கிறது. டேய், டேம திறந்து பொட்டி எடுத்துட்டு வா. என்னங்க இது? பொட்டியை திறந்து டேம் போட்டோ எடுத்துட்டு வா. எங்க இருக்குதுங்கறான்? இவனுக்கு டேம காட்டுறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும். வாடா, நானே எடுத்துட்டு வந்துடுறேன். பொட்டி பத்திரம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் தம்பி. இன்ஜினியர் சுந்தரமூர்த்தி எங்க தாய்மாமன். அப்படியா? வெரி குட். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு போனாரே, அவர்தான் எங்க அப்பா. வெரி குட் வெரி குட். ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. உங்க ஹோட்டல் பில்டிங் கான்ட்ராக்ட எங்க அப்பாட்ட கொடுக்க போறீங்களா? அப்படின்னு அவர் கேட்டாரு. தாராளமா கொடுங்க. வேலையில நிபுணர். அப்படியா? ஆமா. ஆனா பாருங்க, அவருக்கு ராசி சரியில்லைன்னு வர்றவங்கள உளுந்தடிச்சு ஓடிடுறாங்க. அப்படி என்ன தம்பி சரியில்லாத ராசி? அதாவதுங்க, சொல்லுங்க. போன மாசம் ஒரு 2 மாடி பள்ளிக்கூட கட்டிடம் இடிஞ்சு விழுந்து 200 300 பிள்ளைங்க நசுங்கி செத்ததா பேப்பர்ல வந்துச்சு பாருங்க. ஆமா. அந்த பில்டிங்க கட்டணும் எங்க அப்பா தான். அதுக்கப்புறம் ஒரு அணைக்கட்டு திறப்பு விழா அன்னைக்கே அஸ்திவாரத்தோட புடுங்கிக்கிட்டு 7-8 கிராமத்தையே அழிச்சிட்டு தான் நியூஸ் வந்தது இல்ல. அந்த அணைக்கட்டை கட்டதும் எங்க அப்பா. உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் ராசி இதுல நம்பிக்கை இல்லைன்னா உங்க கான்ட்ராக்ட எங்க அப்பாட்ட கொடுங்க, பாத்துருவோமே உங்க ராசி எப்படி இருக்குன்னு. நீ என் புள்ளையா? நீங்க அப்பானா நான் புள்ளதான். அடே, அருமையா அந்த பாத்தியை செட்டப் பண்ணி வச்சிருந்தேன். 5 நிமிஷத்துல போட்டு உடைச்சிட்டியாடா. வாய மூடுங்கப்பா. மாமா தானே நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு, அவருக்கே குழி தோன்றீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அடே, தெண்டச்சோத்து பிண்டங்கிற பேரை மாத்துறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணண்டா. அதுக்காக மூட்டை தூக்குங்க, இல்லன்னா முடிச்சா வருங்க. உண்ட விட்டுக்கே 2 நடக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா? பெரியவரு வரட்டுமே. அந்த வீடியோ படம் எடுத்திய எப்படி எடுத்த? ஆரம்பத்துல இருந்தே டமாசு. அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப தமாஷா சிரிச்சு பேசிட்டு இருக்காப்புல இருக்கு. ரொம்ப டமாசுங்க. 3 பேருமே டமாசு. நீ தூக்கி போட்டு மிதிப்பேன். மூஞ்சிய பாரு, தொடப்ப மாதிரி ஒரு மீசை. வணக்கம் வணக்கம் வணக்கம், வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்களுடைய நல்வாழ்த்துக்களால். இந்தாங்க, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அட்வான்ஸா வச்சுக்கங்க. ஆ, ராஜா, இத கொண்டு போய் வச்சுட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு ரசீது போட்டு கொண்டா. எதுக்குங்க? பொறுத்தம்பி, நீங்க ஒரு முறை வந்து ஹோட்டல் கட்டுற இடத்தை நேரடியா பார்த்துட்டீங்கன்னா பூரண திருப்தியா இருக்கும். கண்டிப்பா வர்றேன், உட்காருங்க. எப்ப புறப்படலாம்னு சொன்னீங்கன்னா பிளைட்டுக்கு வேண்டிய டிக்கெட் எடுத்துடுவேன். ஃப்ளைட் அது தஞ்சாவூர் வரைக்கும் வந்தாச்சுங்களே. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வேதாரண்யத்துக்கு நம்ம கார்லயே போயிடுவோம். சரி சரி. எத்தனை டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா? ராஜா, ராதாவை கூட்டிட்டு வா. சரிங்க மாமா. ஒண்ணு இல்ல, பிள்ளைங்க ஃப்ரீயா இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு வரலாம் தான். நல்லா அழைச்சிட்டு வரலாமே. அருமையான சீசன் ஆச்சுங்களே. என்ன ராதா, என்ன ஆச்சு? ராதா, ராதா, ராதா. நீ பக்கத்திலே நில்லு. இந்த பொண்ணு கண்ணு முழிச்சா உடனே என்கிட்ட வந்து சொல்லு. ஓகே டாக்டர். என்ன டாக்டர்? பயப்படாதீங்க. இந்த பொண்ணுக்கு அடிக்கடி இந்த மாதிரி மயக்கம் வர்றதுண்டா? ஓவரா படிக்கும் போது திடீர்னு மயக்கம் ஆயிடுவா. டாக்டர்ட்ட காமிச்சேன். எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சொன்னாரு. எனக்கு டைம் கிடைக்கல. ஆனா பேசிக்கிட்டு இருக்கும் போதே மயக்கமா வருது. இதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஐ சீ. டாக்டர், அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க. நீங்களும் வாங்க.
பரவாயில்ல பரவாயில்லம்மா, அப்படியே படுத்துக்க, அப்படி படுத்துக்கம்மா, படுத்துக்க. இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் உட்காந்துக்கிறேன். வெரி குட் வெரி குட். ஆமா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா சொன்னாங்களே, உனக்கு என்ன செஞ்சது, எதனால சொல்ல முடியுமா? ஒண்ணும் இல்ல, நானும் அத்தானும் முழங்கால் அளவு தண்ணியில கடற்கரையில நின்னுட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஊசி குத்துன மாதிரி ஒரு வலி. அது தொடர்ந்து உடம்பெல்லாம் நெருப்பு பரவின மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒன்னும் தெரியாது. ஊசி குத்துற மாதிரி இருந்துச்சு சொன்னியே, எந்த இடத்துல சொல்ல முடியுமா? இது ஒண்ணும் இல்லம்மா, 2 மாத்திரையில் சரியா போயிடும், பயப்படாத. உங்க அத்தானே ரொம்ப பயமுறுத்திட்டமா, பயந்துட்டான். வாங்க சார், வாங்க. ஏதாவது விஷக்கடி இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு தான் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். நான் நினைச்சது சரியா போச்சு. விஷக்கடினா உயிருக்கு ஏதாவது? அப்படிலாம் பயப்படுறதுக்கு இல்ல. எனக்கு இந்த கிராமத்துல இதை விட செய்யறதுக்கு வசதி இல்ல. நீங்க என்ன பண்றீங்க, உடனே மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போய் உங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட கம்ப்ளீட்டா செக்அப் பண்ண சொல்லுங்க. போற வழியில அப்படி ஏதாவது கிடினஸ் மயக்கம் ஏதாவது வந்ததுன்னா இதுல 1 அல்லது 2 மாத்திரை தான் கொடுக்கணும். ஜாக்கிரதை, இது தூக்க மாத்திரை, அதிகமா கொடுத்துடக்கூடாது. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. என்னடி இந்த பொண்ண கைத்தாங்களா இருக்கிற? நம்ம பையன் முகத்தை தான் பாருங்களேன், இப்பதான் 6 மாசம் ஜுரத்துல விழுந்த மாதிரி வந்திருக்கா. ஆஹா, என்னங்க என்னமோ நடந்திருக்கு. என்னடி என்னமோ வழி வந்த மாதிரி இடுப்புல கை வைக்கிறான்? மசக்கையா இருந்தாலும் இருக்குங்க. ஹலோ டாக்டர் ஜெகதீசன் நர்சிங் ஹோமா? ஆமா, நான் சுந்தரமூர்த்தி பேசுறேன் டாக்டர். நான் உடனே கொஞ்சம் பார்க்கணும் உங்களை. எப்ப வரலாம்? என்ன விஷயம்? நீங்க என் டாக்டர் ராதாவை உடனே வந்து செக்அப் பண்ணணுமே. இவ்வளவுதானே, காலையில கூட்டிட்டு வாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. இனிமே நாம சொத்தை கேட்கறதுக்கு யோகியதே இல்ல. எப்படிங்க போகும்? அதுக்கு முன்னாடி நாம போட்ட திட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கே சொத்தை எழுதி வாங்கிடலாம். செய்யலாம். அதுக்காக போனவனை இன்னும் காணாமே. ஆளை கொண்டு வந்தாச்சு. எப்படி? நீங்க நேர்ல வந்து பாருங்க, அம்மா அப்பாவுக்கு பொருத்தமான்னு பாக்குறதுக்கு பணக்கார மாதிரி இருப்பாங்கல்ல? இருப்பாங்க. உன்ன மாதிரி பரம்பரை பிச்சைக்கார மாதிரி இருக்க மாட்டாங்களே. ஐயோ, நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். அல்ப கூமுட்ட விறகு வாடி. 2 ஹார்லிக்ஸ் திக்கா கொண்டு வா. ஏயா, வயித்துல மிஷினா வச்சிருக்க? இப்பதானே சாப்பிட்டேன். எனக்கு இல்லடா, என்ன தேடி 2 பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு. உன்னை தேடி பெரிய மனுஷங்க. துப்புனதுதான் துப்புன, எனக்கும் திக்கா கொண்டு வா. எதிர்பார்த்திருக்கவே மாட்டியே. வாங்க 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 உட்காருங்க. பைட்டோஜி பைட்டோஜி மச்சான் உட்காருங்க. மச்சான், உங்களை தேடி காஷ்மீர்ல இருந்து அல்வா வந்திருக்கு. இது வந்திருக்கு. உட்காருங்க. நமஸ்கார். நமஸ்கார். காஷ்மீர், மெட்ராஸ், மச்சான், பிபி, இது மனைவி. உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்களேன். எங்களுக்கு பூர்வீகம் தமிழ்நாடு தான். காஷ்மீருக்கு போய் ஒரு 5-6 கோடி ரூபாய்க்கு ஆப்பிள் தோட்டம் எல்லாம் வாங்கி ரொம்ப சௌரியமா இருக்கிறேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இவருக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் MBA வரைக்கும் படிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டு என் சொத்தை பூரா அவன் பேருக்கு எழுதி வச்சு என் பொண்ணையும் கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலாம்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? உன் சுண்டக்கா சொத்து, என் மச்சான் அவனுக்குன்னே ஒரு பொண்ணை வளர்த்து தான் சொத்து பூரா அவனுக்கே எழுதி வைக்க தயாரா இருக்கிறாரு, நீ போய் அவன் வேலையை பார்த்துக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? சொல்லையா நீ கேட்டதெல்லாம்? உங்க குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வந்தேன். இவருக்கு பெத்த பொண்ணு இருக்கும் போது வளர்த்த பொண்ணை கட்டுறவனுக்கு சொத்தை எழுதி கொடுக்க சட்டம் இடம் கொடுக்குமான்னு கேட்டேன். இவர் இப்படி கேட்டாரா? அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஒயாவும் சட்டமும் விட்டமும் என் மச்சான் நினைச்சாருன்னா அவர் சொத்து பூரா என் பையன் பேருக்கு இப்பவே எழுதி கொடுத்துருவாருன்னு சவால் விட்டு கூட்டு வந்திருக்கேன். மச்சான், பத்திரத்தை எழுதிருமா? பேனா கொண்டு வந்துட்டுமா? பத்திரம் எழுதுறீங்களா? வந்திருக்கிறது அருமையான சம்பந்தம், உடனே முடிச்சிரு. என்ன மச்சான் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இது அருமையான சான்ஸியா. என் சொத்து பூரா சேர்த்தா கூட 5 கோடி தேராது. இருக்கிறத எழுதி கொடுத்துருங்க மச்சான். அது எப்படியா முடியும்? முடியவே முடியாது. ஐயோ, என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? அண்ணே, 3ஆம் மனுஷன் முன்னாடி அவர் சவால் விட்டு வந்திருக்கார். நமக்குள்ள எல்லா வார்த்தையும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அவங்க ஏக்க ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க ப்ளீஸ். அது எப்படிமா முடியும்? அவர்தான் சொன்னாரு, பெத்த பொண்ணு இருக்கும்போது வளர்ப்பு பொண்ணுக்கு எப்படி சொத்து எழுதி வைக்கிறது, சட்டம் இடம் கொடுக்குமான்னு. எதுக்கோ சட்டத்தை மாத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு MP இருக்காரு, நம்ம வசதிக்கு தகுந்தபடி சட்டத்தை மாத்திக்குவோம். ஆமாண்ணே. ராஜபாட்டு சொக்கலிங்க இங்க வந்த காஷ்மீர் ஆப்பிள் வாழாவை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? அட ஏங்க ஆப்பிள் வாழா நூப்பிள் வாழான்னு எங்க கிராமத்து கூத்தாடி பையவன் அவனை போய் என்னமோ
ம்ஹும். இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுங்க. எங்க ஊர் நாடகத்துல இவன் தாங்க அயன் ராஜப்பா. சினிமா ஆசையில பட்டு ஓடியான்ட்டான். உட்காந்து கலை விட்டு இவளை ரத்தனாப்பா வச்சிருந்தான். இந்த பையன் எப்படியா பிடிச்சான்ட்டான்? ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. சத்தியம் என்றால் ஒரு நாள் வெற்றி பெறும் மச்சான். கொஞ்சம் இருக்க. ஏண்டா நாடகக்காரங்க பணக்காரங்க மாதிரி நடிச்சு என் பையனை தள்ளிட்டு போலான்னு பாத்தீங்களா? போ இப்ப உங்களை நீங்க சும்மா இருக்க மச்சான். டேய், அவங்களே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. போங்க போங்க. என்ன மச்சான் அவங்கள போக சொல்லிட்டீங்க? போலீஸுக்கு போன் பண்ணி அவங்கள உள்ள தள்ளணும். போலீஸ்க்கு போன் பண்ணா நீ உன் பொண்டாட்டியும் தான் உள்ள போகணும். சரி. அடே என்னடி இது? என்ன நீ பேசுறத பார்த்தா இந்த சதியை நாங்க தான் நடத்தணும்னு நீ சந்தேகப்படுற மாதிரியே தெரியுது. சந்தேகமா? உங்க 2 பேருடைய அல்பத்தனத்தை ரொம்ப நாளா புரிஞ்சுக்கிட்டு தானே நான் பொறுமையா இருந்தேன். ஆனா என்ன ஏமாளி ஆக்கிட்டீங்கல்ல. சொத்துல பங்கு வேணும்னு நீங்க நேரடியா கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். ஆனா இவ்வளவு கேவலமா ஒரு நாடகத்தை ஆடி என் சொத்தையே அபகரிக்கிற அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டீங்களே. உங்க சம்பந்தமும் வேணாம், சங்காத்தமே வேணாம். உங்க புள்ளைக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாது. போங்க. ஏன் அவங்களோட என்னையும் சேர்த்து பேசுறீங்க? எனக்கு ராதா தான் வேணும். சொத்தை பத்தி கவலையே இல்ல. இந்த வார்த்தை உன்னை பெத்தவங்க கிட்ட இருந்து வரணும். எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது. முடிச்சு போச்சுங்க. இந்த வார்த்தை இந்த பையல சொல்ல வைக்கணும் தான் அண்ணன் இத்தனை காலமா அவரை பொத்தி பொத்தி வளர்த்திருக்கு. என்ன சாதிச்சிட்டியா? எங்க புள்ளை எங்க கிட்ட பிரிச்சிட்டியா? நீ நல்லா இருந்த. டேய் நீயும் நல்லா இரு. இந்த அனாதையை கட்டிட்டு ஆனந்தமா இரு. நாங்க அனாதையா தெரு தெருவா போறோம். நீங்க வாங்க நாம போலாம். என்ன பண்ணலாம்? நான் மகனை பிடி பிடி. மங்கம்மா, நீ சொன்ன மாதிரி ஓ மகனை எனக்கு சொந்தமாக்கிக்க கனவுல கூட நான் நினைக்கல. நேராஜா உங்க அம்மா கூட போடா போடா. இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவோ என் மகனை பார்க்கவோ கூடாது. போ. நீ வாடி. பையன் பொண்ணை பார்க்கலன்னா என்ன, பொண்ணு பையனை பார்க்க வருவாங்கிற நம்பிக்கை இவருக்கு உண்டு. வாடி. சர்குணா, என் பொண்ணு மட்டும் உன் பிள்ளைய பார்க்க அங்க வந்தா அடுத்த நிமிஷமே அவளை கண்ட துண்டமா வெட்டி போட்டுருப்பேன். போங்க. கெட் அவுட். போற வழியில அப்படி ஏதாவது கிடினஸ் மயக்கம் ஏதாவது வந்ததுன்னா இதுல 1 அல்லது 2 மாத்திரை தான் கொடுக்கணும். ஜாக்கிரதை, இது தூக்க மாத்திரை அதிகமா கொடுத்துடக்கூடாது. மாமா ராதாவுக்கு ஆபத்து அப்படி சொல்லிட்டு அவளை பார்க்க போறியா? ஐயோ சாக போறேன்னு எழுதிருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போடா. ராதா துப்பு துப்புறா. பாத்தீங்களா மாமா, அவ்வளவு தூக்க மாத்திரை. ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எங்களை நீங்க சந்திக்க கூடாது போட்ட உத்தரவு ராதாவை எந்த நிலைமை கொண்டாந்து விட்டுருச்சு பாத்தீங்களா? இது நான் எதிர்பார்த்ததாண்டா. சின்ன குழந்தையில இருந்து உங்க 2 பேரையும் ஒரே தொட்டில போட்டு வளர்த்தேன். ஒரே தட்டுல தான் சோறு ஊட்டுவேன்.
எது சாப்பிட்டாலும் உனக்கு ஒரு பங்கு கொடுக்காம சாப்பிட மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் விஷம் சாப்பிடுறதா இருந்தா கூட உனக்கும் ஒரு பங்கு கொடுப்பா. அத நீ என்கிட்ட சொல்லிடுவேன்ற தைரியத்துல அசட்டியா இருந்துட்டேன். ஆனா ஏனோ தெரியல, இந்த விஷயத்துல இவ்வளவு பெரிய சுயநலக்காரியா இருந்துட்டாளே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ராதா சாவணும்னா அவளுக்கு விஷம் தேவை, ஆனா நான் சாவணும்னா விஷம் தேவையில்லை. ராதா விஷத்தை சாப்பிட்டான்ற செய்தியை கேட்டாலே போதும், நான் செத்துருவேன்னு அவளுக்கு தெரியும். இல்ல ராதா? என்னம்மா காப்பி ரெடி? என்னம்மா இது? என்னம்மா இப்படி பாக்குற? என்ன பண்ணுது? ஐயோ ஐயோ! பெரியயா பெரியயா! ராதாமா ஒரு மாதிரியா முடிக்கிறாங்க, பாக்கிறதுக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. ராதா என்ன ஆச்சு? ஏன் இப்படி? சுமாரா ஏமா மறுபடியும் ராத்திரி ஏதாவது தூக்க மாத்திரை சாப்பிட்டியா? ஒண்ணும் சாப்பிடலப்பா. ராத்திரி நல்லா தான் தூங்கினேன். காலையில ஏந்திரிக்கும் போது என்னால கையையும் காலையும் அசைக்கவே முடியலப்பா. என்னவாமா? என்னது? பயப்படாதடா, நர்சிங் ஹோம் கூட்டிட்டு போய் என்னன்னு பாத்துருவோம். வயித்துல ஏதாவது கோளாறு இருக்குமா? இருடி, டாக்டர் தான் செக்அப் பண்றாருல. செக்அப் பண்றதானே அப்படிதான் இருக்கும். பாத்தீங்களா, நான் சொன்னதானே அக்காவும் சொல்லுது. 2 பொம்பளைங்களை சேர்ந்துட்டீங்கல்ல, நாடு உருப்பிட்டது மாதிரிதான். சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. என்ன மட்டும்தான் டாக்டர் கூப்பிடுறாரு. நான் அதை சொல்றதுக்காக தான் எந்திரிச்சு, அதுக்குள்ள நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. டாக்டர் வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. உங்க பொண்ணுக்கு எடுத்த எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டையும் பார்த்துட்டேன். அவ உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆனா என்ன திடீர்னு கைய கால அசைக்க முடியலன்னு சொல்றாளே, கோடிக்கரை டாக்டர் என்ன சொன்னாரு? விஷக்கடின்னு சொன்னார். அதுதான் உண்மை. அதனால ஏற்பட்ட விளைவுகள் தான் இது. அதுக்கு மருந்து எழுதி தர்றேன், தொடர்ந்து சாப்பிட்டா 4 வட்டத்தில் குணமாயிடும். ஆனா ஒண்ணும், உடனடியா அவளை ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் என்ன டாக்டர்? கொடைக்கானல்ல எனக்கு சொந்த பங்களா இருக்கு, அங்கேயே கூட்டிட்டு போறேன். வெரி குட், அங்கேயே கூட்டிட்டு போங்க. நான் கூடவே ஒரு நர்ஸ் அனுப்புறேன். தேங்க்யூ டாக்டர். பை உங்க மகளுக்கு நீண்ட நாள் ஓய்வு தேவை. நான் அங்க வந்து மறுபடியும் அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்து சரின்னு சொல்ற வரைக்கும் நீங்க உங்க மகளை கொடைக்கானல் விட்டு கீழே கூட்டிட்டு வரக்கூடாது. எஸ் டாக்டர். சரி மாமா, டாக்டர் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார்ல, ஏன் லேட் பண்ணணும்? இப்பவே நான் ராதாவை அழைச்சிட்டு கொடைக்கானல் போறேன். நீ இங்க இருந்து பிசினஸ் பாத்துக்க, ராதாவை நான் கூட்டிட்டு போறேன். என்னன்னு இவ்வளவு பெரிய பிசினஸ் விட்டுட்டு நீ போனா எப்படி? அதுவும் இவ ஒருத்திக்காக. எவன் ஒருத்திக்காக? சுமாரா இந்த பாருமா, பிசினஸ் எல்லாம் விட ராதா தான் எனக்கு முக்கியம். அப்படின்னா மச்சான், நானும் மங்கம்மாவும் கொடைக்கானலுக்கு போய் ராதாவை பாத்துக்கிறோமே. மாமா, ஒண்ணு நீங்க போங்க, இல்லாட்ட நான் போறேன். இவங்க எல்லாம் அழைச்சிட்டு போனா பேசாம இருங்க, யாரும் வர வேண்டாம். ராதாவை நான் மட்டும் தான் கூட்டிட்டு போறேன். அப்ப கிளம்புங்க. முதலாளி கும்பிடுங்க. டெலிபோன் பண்ணனே, பங்களாவெல்லாம் கிளீன் பண்ணிட்டியா? கிளீன் பண்ணிக்கிறேனுங்க. அதுக்குள்ள சின்ன வந்து விரட்டி பங்களா முத்திர கிளீன் பண்ணிட்டாருங்க. எந்த சின்னையா? உங்க மாப்பிள்ள ராஜாயாங்க. எப்ப வந்தான்? காலையில 8 மணிக்கு வந்துட்டாருங்க. எப்படா வந்திருக்க முடியும்? மாமா, மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு ஃளைட்ல வந்தேன். ஏர்போர்ட்லயே ஒரு டாக்ஸி பிடிச்சேன். டாக்ஸிக்காரனை விரட்டி காலைல 8 மணிக்கெல்லாம் வந்து சேர்த்துட்டேன். பங்களாவில் கிளீன் பண்ணிட்டேன், பெட்ல போட்டு வச்சிட்டேன். ராதாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்களே, கண்ணு முழிச்சாச்சா? முழிச்சாச்சுப்பா. முழிச்சாச்சா? முழிச்ச உடனே கேட்ட முதல் வார்த்தை அத்தா எங்கேன்னு தான். ராதா, இங்க நான் எப்படி வந்த தெரியுமா? நீங்க பேசும்போது நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன ராதா அது? கொடைக்கானல் வந்தோடனே உன் மூஞ்சி அடியோட மாறி போச்சு. எப்படி? இங்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அடே கொடைக்கானல் என்னடா, பாலைவனத்துல அவன் முகத்தை பார்த்தா கூட உனக்கு கொடைக்கானலா தான் தெரியும். உள்ள கொண்டு போங்க. பாத்து மெதுவா, ஜாக்கிரதையா இருக்குங்க. மெதுவா போங்க. அடே தலை இந்த பக்கம் திரும்புப்பா. என்னப்பா இது, என்ன கூட தூக்கி இருக்கீங்களா? படி பாத்து பேலன்ஸா போங்க. அதிர்ச்சி இவன் ஒழுங்கா கொண்டு சேர்க்க மாட்டான். பேலன்ஸா தூக்குப்பா. அப்படியே மெதுவா. அப்படிதான் மெதுவா
நீ பண்ற கலாட்டால அவளை பொத்துன்னு கீழே போட்டு எல்லாம் ஓடிட போறாங்கடா. இல்ல மாமா, கண்ணா பண்ண தூக்கிட்டு போறாங்க. இந்த பாருங்க. போயாச்சா? ஓகே. ராதா, இங்க தனியா இருக்கணுமே, எப்படி பொழுது போகுமோன்னு கவலைப்படவே வேண்டாம். உனக்கு வேண்டியது எல்லாம் நான் செட்டப் பண்ணிட்டேன். அது என்ன? வரும் பார். டாய் ஜானி, எல்லாத்தையும் கொண்டா. வாங்க வாங்க, சின்னம்மா வந்துட்டாங்க. உங்க எல்லாருக்கும் வேட்டதா. கொண்டா இந்தாங்க. அதையும் கொண்டா. பியூட்டிஃபுல். கொண்டா அவனையும். கொட்டாந்த கரும்பாயமான குடு. குடு 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 குடு. பார் இந்த கிரேட் நெல்சன் மண்டேலா. இந்த குழந்தை நம்ம வேலைக்கார குழந்தை. அது சரி, நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க? எல்லாம் பிளைட்லயே கொண்டாந்துட்டேன். இங்க நீ சந்தோஷமா இருப்பல்ல? ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்பா ராஜா, தம்பி எங்க இருந்தா வர? கொடைக்கானல்ல இருந்து. வர்ற வழியில சுகுணாவை பாத்தியா? இல்லையே. சுகுணாக்கு என்ன? நீயே சொல்லு. ராஜா, ராதாவுக்கு உடம்பு சரியில்லாத பத்தியும் அவளை கொடைக்கானலுக்கு அழைச்சிட்டு போனத பத்தியும் ஹாஸ்டல்ல தங்கி இருக்க சுகுணா கிட்ட யாருமே சொல்லலையா. அதுக்கா கோச்சுக்கிட்டு நானே எங்க அக்கா போய் பாத்துட்டு வரேன்னு தனியா காரை ஓட்டிட்டு கொடைக்கானலுக்கு போயிருக்காப்பா. ஒரு வயசு பொண்ணு தனியா கொடைக்கானலுக்கு போயிருக்கா. அவளை தடுத்து நிறுத்த உங்க யாருக்கும் யோகிதை இல்லல்ல? சொன்னா கேட்டா அட போய் தாத்தா, அவ கத்தடா தெரியும் உங்களுக்கு. ஏய், ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏய், முந்தி நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு போன அதே குருவிதான்டா. கம் ஆன், ஃபாலோ மீ. யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, சொட்டு போட்டு தருவேன். ஷூ சாக்ஸ்ல கைடுங்கடா. கழட்டிரும். எல்லா பசங்களும் திரும்பி பார்க்காம போகணும். போங்கடா. யாருமா நீ? எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, கொடைக்கானல்ல தங்கி இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக வந்தேன். எந்த ஊர்ல இருந்து வர? மெட்ராஸ்ல இருந்து. தனியா வா. ஆமா. உலகம் தெரியாத பொண்ணா இருக்கேமா நீ. சரி வா. நாம வர வழியெல்லாம் எங்க அக்காவை பத்தியும் அதுக்கு குழந்தைங்க மேல இருக்க கொள்ள பிரியத்தை பத்தியும் கதை கதையா உங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தல, அங்க பாருங்க. உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே, இந்த குழந்தை இங்க இருக்க வேலைக்காரியோட குழந்தை. நிஜமாவா? ஆமா. இந்த வயசுல வேலைக்காரி குழந்தைகிட்ட இவ்ளோ பாசமா? இதாச்சும் மனுஷ குழந்தை. எங்க அக்கா வெளியே தெருவுல எங்கேயாவது போகும்போது ரோட்லயோ குப்பை தொட்டிலயோ நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ ஏதாச்சும் பாத்துடுச்சு, அத அப்படியே அணைச்சு அத குளிப்பாட்டி பிரஷ் பண்ணி பால் கொடுத்து அத தான் பக்கத்திலேயே வச்சுக்கும். அப்படி செட்டப் ஆனதுதான் அதெல்லாம்.
அசந்து போய் நின்னுட்டீங்க? இப்படி ஒரு தாய நான் தேடி நானும் கிடைக்காதுமா. எங்க அக்காவை பாக்குற எல்லாருமே இப்படித்தான் சொல்லுவாங்க. வாங்க அக்கா. சுகுணா வா வா. ஏங்கா எல்லாரும் தான் என்ன ஒதுக்குறாங்க, நீயுமா? என்னம்மா? கொடைக்கானல் போறோம், உடம்பு சரியில்லை ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிருக்க கூடாதா? ஐயோ, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுமா. மயக்க மருந்து கொடுத்துதான் என்ன கூட்டு வந்தாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சா? இல்லன்னா உங்ககிட்ட சொல்லாம வருவேனா? அப்ப நான் வரட்டுமா? ஓ சாரி, உட்காருங்க, டீ சாப்பிட்டு போலாம். இவங்க யாருமா? வர்ற வழியில சந்திச்சேன். என்ன அக்காவை பாக்கணுன்ற வேகத்துல தனியாவே புறட்டு வந்துட்டாப்ல இருக்கு இல்ல? ஆமா. என்ன ஆமா? அதான் இருங்க இருங்க, என்ன பாக்கணுங்கிற ஆசையில தானே வந்து. அதனால தான் பொறுமையா இருக்கேன். தேங்க்ஸ். திபுர பாத்தியா? சும்மா இரேண்டி. அதான் வர்ற வழியில என்ன நடந்தது சொன்னா, அதை கேட்டு நான் நடுங்கி போயிட்டேன். என்ன சொல்லேண்டி. வேற என்ன, முந்தை ஸ்விம்மிங் பூல்ல நம்ம கிட்ட கலாட்டா பண்ணாங்கல்ல, அதே ரவுடி பசங்க தான் இப்ப வர்ற வழியில மடக்குனாங்க. அவன்களை அடிச்சு விரட்டினது இவங்கதான். இவங்க எப்படி அவ்வளவு பெரியும்? நீங்க என்ன ஃபைட் பண்ணீங்க? சும்மா குதிரை மேல வந்து சொட்டேர் சொட்டேர்னு அவன்களை சாத்துனாங்க பாருங்க. அவங்களோட டுமில் டுமில் டிஷும் டிஷும் எல்லாம் பறந்து போயிடுச்சு. நீங்க குங்ஃபூ கராத்தே ஏதாவது ஸ்கூல் நடத்துறீங்களா? நோ 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 நோ, நான் ஹோட்டல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட என்னோட ப்ரோகிராம் இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து என் டான்ஸ பார்க்கலாமே. வெரி சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த சனியை தனியா புறப்பட்டு வந்துச்சேங்கிறதுக்காக தான் நான் புறப்பட்டு வந்தேன். நான் இப்பவே புறப்படணும். நீ இந்தாமா? ஓ எஸ். அப்போ நான் வரட்டுமா? வாங்க சார். இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடைக்கானல்ல இருந்து இருக்கு சார். கொண்ட கொண்ட கொண்ட. எவ்ரிதிங் இஸ் ஓகே. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நீங்க இங்க இருந்து அனுப்பிச்ச எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்த உடனே ஐ வாஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நீங்க இப்பவே மெட்ராஸ் கூட்டிட்டு போலாம். ஆனா நான் 10 நாள் கழிச்சு தான் கூட்டு போறேன். டாக்டர் டாக்டர், என்ன டாக்டர்? ஒரு வருஷமா இந்த அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தது என்னவோ மாதிரி இருக்கு. என்ன செய்யணும் இப்போ? அப்படியே கலரா ஃப்ரீயா நடக்கணும் போல இருக்கு. நடக்கலாம், ஓடலாம், கல்யாணமும் செஞ்சுக்கலாம், பிள்ளை குட்டியும் பெத்துக்கலாம். ஐயோ அழாதமா, அழாத. இங்க பாரு, யார் வீட்டு பாப்பா நீ? உன்னை யார் இங்க கொண்டு வந்து போட்டா? உங்க அம்மா இல்ல? ஐயோ அழுதுட்டே இருக்கு, யாரையும் காணோம். யாரு? கண்ணு கெட்டின வரைக்கும் ஒத்திரையும் காணுமே. ஒத்திரை காணுமே. என்னமா அது கையில குழந்தை? ஏது? கீழே கிடந்தது எடுத்துட்டு வந்தேன். குழந்தை கீழே கிடக்கு. சும்மா இருக்க மாட்டே நீ. இந்த பாருமா, குழந்தை கீழே கிடந்துன்னு சொன்னா எனக்கு கூட தான் சிரிப்பு வருது. நிஜமாதான்ப்பா, குழந்தை கீழே கிடந்ததான் எடுத்துட்டு வந்தேன். இருக்கலாமா? குழந்தைய பெத்தவங்க தரையில விட்டுட்டு அக்கம் பக்கத்துல காடு கழில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நீ தூக்கிட்டு வந்தியா? அவனை கூட்டிட்டு போய் இதை எங்க எடுத்தியோ அங்க கொண்டு விட்டு வா. இல்லப்பா, இந்த குழந்தை தனியா தான் இருந்துச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்தேன், யாரும் இல்ல. கத்தி கத்தி கூட்டு பார்த்தேன், ஒத்துமே வரல. அதனாலதான் இந்த குழந்தைய நாமே வளர்த்துக்கலாம் தூக்கிட்டு வந்துட்டுப்பா. இதென்ன நீ வளர்க்குற நாய்க்குட்டி பூனைக்குட்டி நினைச்சியா? மனுஷ குழந்தைம்மா, எவ்வளவு விவகாரம் வரும் தெரியுமா? குழந்தை மேல அந்த நகைக்கு ஆசைப்பட்டு எவனாவது அதை திருடிட்டு குழந்தைய விட்டு போயிருப்பான். நாளைக்கு பெத்தவங்களுக்கு தெரிஞ்சா நகையை நாம தான் திருடிட்டோம் நம்ம மேல கேஸ் போடுவான். என்ன பண்ணீங்க? காணாம போன குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுவாங்களா, இல்ல நம்ம மேல கேஸ் போட்டுட்டு இருப்பாங்களா? சரியான பாயிண்ட். தேங்க்யூ. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன். அட என்ன நீங்க பாப்பாட்ட ஆசைப்படுதுல, தூக்கிட்டு போய் வளர்க்கட்டுமா? விடுங்க. இந்த பைத்தியத்துக்கு அந்த பைத்தியம் சப்போர்ட்டா? சரி என் கூட வா. தேங்க்யூப்பா. அதுக்குள்ள அவசரப்பட்டு தேங்க்ஸ் சொல்லாதே, வா என் கூட.
இந்தாங்க சரியா இருக்கா பாருங்க. அம்மா என்ன எழுதி கொடுத்துருக்கேன் தெரியுமா? இந்த குழந்தைய பெத்தவங்க எப்ப வந்து கேட்டாலும் குழந்தைய திரும்ப ஒப்படைச்சிருவேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். ஞாபகம் வச்சுக்க. அவங்க வந்தா கொடுத்துருவீல்ல? பெத்தவங்க வந்தா தானே. என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்ல வர்றவங்க இவ்வளவு அலட்சியமாவா குழந்தைய விட்டுட்டு போவாங்க? எழுதி கொடுத்தது சரியா இருக்குல்ல? ரொம்ப கரெக்ட். அப்போ நாங்க குழந்தைய எடுத்து போலாமா? எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களே. ஐயா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் ஓடியாங்க. ராதா கொடைக்கானல் வந்துருச்சு. வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. அட குழந்தை இதே கிடைச்சது உனக்கு? கொடைக்கானல் மலையில கண்டெடுத்த. கொடைக்கானல் என்ன இமயமலைக்கு போனாலும் அங்கேயும் உனக்கு குழந்தை கிடைச்சிடும். வா 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 வா. பாத்துக்கா. ஜாக்கிரதையா இருங்க. என்னது எல்லாம் தலை திருப்பிக்கிட்டு? என் பாட்டி ஆர்த்தி எடுக்கிறேன்ல? எடுக்கிறேன்டாப்பா, எடுக்கிறேன். சீக்கிரம். ஆரத்தி எடுத்துதானே ஆகணும். எல்லாருக்கும் நான் தானே எடுக்கணும். எடுக்கிறேன், எடுக்கிறேன். எடுத்தாச்சுடாப்பா. பாட்டிக்கு வெயில் தாங்கல. வா. நீங்க நிக்கிறீங்க. சொத்து போச்சு, போச்சு, எல்லாம் போச்சு. அடே நான் அப்பவே சொன்னேனே, சின்ன சிறுசுகளை நெருங்கி பழக விடாதே, அசிங்கம் நடந்துடும் அடிச்சுக்கிட்டேனே. நீ மட்டுமா அடிச்சுக்கிட்டே? நாங்களும் தான் முட்டிக்கிட்டோம், மோதிக்கிட்டோம். கேட்டு இருந்தா அந்த குட்டி இப்படி ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு வந்து நிப்பாளா? அடியே பொண்ணை வளர்த்தவங்க தான் ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்து போட்டாங்க. இந்த பையனை பெத்தவங்களாவது கட்டத்திட்டமா வளர்த்திட கூடாதா? யோ மாமா நார என்னய்யா மாமா நார என்ன? மீசையில இருந்து கையடியா. முறுக்கிற மீச கையோட வந்துற போது என்ன தெரிஞ்சுக்க. நாங்க ஒண்ணும் எங்க பிள்ளைய கட்டுத்திட்டம் எல்லாம் வளர்க்கல. ஓம் புள்ளதான் திட்டம் போட்டு எங்க பிள்ளைய கெடுத்துட்டான்னு சொல்றேன். என்னய்யா திட்டம்? 5 திட்டம். போயா இங்க வாமா. முதல்ல நான் என்ன சொன்னேன்? சொத்து பூராவும் எங்க புள்ள பேர்ல எழுதி வச்சாதான் அந்த அனாதை பொண்ணை நாங்க மருமகளா ஏத்துக்குவோன்னு பகிரங்கமா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாலும் சொன்னேன். நல்லா சொன்னீங்க. கேட்டுட்டியா? அந்த சொத்துல ஒரு நயா பைசா எங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக 2 பேரும் இஷ்டப்படி பழக வச்சு ஒரு பிள்ளையும் பெற வச்சு கூட்டு வந்து நிறுத்தி இருக்கான். அப்பா என்ன பேசுறீங்க? என் முகத்திலே முழிக்காத. திரும்ப எப்படி? ஏன் முடி கூடாதுன்றீங்க? தியாகியோட புள்ளியாணி, இந்த தியாகியோட புள்ளியாணி நுண்டிய கல்யாணம் பண்ண இந்த தியாகியோட புள்ளியாணி. அட பாவி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஒரு புள்ளைய பத்திட்டு வந்து நிக்கிறியடா. அநியாயமா பேசாதீங்க, அழிஞ்சு போயிடுங்க. சாபம் வர்றியா? அந்த கை குழந்தை கொடைக்கானல்ல கண்டெடுத்து நீ கண்ணால பாத்தியா? ராதாவே சொன்னா. அதை நீ நம்புற? நம்புறேன். அப்ப நாங்களும் நம்புறோம். எப்படி? என்னடா அது? ராதா சொன்னது நீ எப்படி நம்புறியோ அதே மாதிரி நீ சொன்னது நாங்க நம்புறோம். போடா போறேன். அநியாயமா பெண் பாவத்தை குட்டிக்காதீங்க. மங்கு என்ன கதை வேற மாதிரி நடந்திருக்கு. எப்படி? இவன் கத்த பார்த்தா இந்த குழந்தைக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தோணுது. சரி, அப்ப அந்த குழந்தை வந்த வழி வேற எங்கேயோ லைன் கிராஸ் ஆயிட்டா இந்த குழந்தை பிறந்தது. அப்படி சொல்லுங்க. அப்ப வேதாரியத்திலிருந்து வரும் போதே இடுப்ப புடிச்சுக்கிட்டே வந்தாளே. பாத்தியா அவ இடுப்ப புடிச்சிட்டு வந்ததை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவ வேதாரண்யம் போறதுக்கு முன்னாடியே எங்கே போய் என்னமோ ஆயிட்டா. இத டாக்டரும் புட்டு வச்சுட்டாரு. இத மறைக்கிறதுக்காகத்தான் 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடைக்கானல் அப்படி இப்படின்னு அண்ணன் அவசரமான கூட்டு போயிட்டாரு. சரி, இப்போ ராதா கெட்டு போய்த்தா இந்த குழந்தைய பத்திட்டு வந்திருக்கான்னு இந்த பார்லிமெண்ட் ஏகமானதா தீர்மானம் பண்ணுது. அதுக்கு நீங்க எல்லாரும் ஓட்டு போடுறீங்களா? ஓகே. என்ன தெரியும் ஓட்டு போடுற? நம்ம பரம்பரையில கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு குழந்தை பெற்றிருந்தா கேள்விப்பட்டிருக்கியா? இல்லீங்களே. வந்துருச்சே. இந்த கேவலத்துக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டுல இருக்கணுமா? நேரா காட்சிக்கு போய் கங்கையில் விழுந்து செத்தா தேடி இந்த பாவம் தீரும். வாடி போலாம். மாமா இருங்க மாமா. இந்த விஷயமா உங்க பிள்ளையோட நாங்க உட்கார்ந்து பேசுறோம். நீங்க எங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசுங்க. சொத்தை வாங்குறதுக்கு அப்புறம் காசிக்கு போறதுக்கு டிக்கெட், கங்கையில விழுந்து சாகிறதுக்கான வசதி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி தரேன் மாமா. நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சாகலாம் மாமா. போயா வசதி நீயும். வாடி போலாம். மாமா மாமா என்ன கேளுங்க என்ன நாட்டம் வேட்டி துடைக்கவே இல்லையா? மாமா காசிக்கு போறாராம். காசிக்கு போறாளா? என்னாச்சு? என்ன எடுக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டாளே. அநியாயமா பழி சுமத்துறாங்கப்பா. சுமத்துனா என்ன? உண்மை எனக்கு தெரியாதா? அப்பா, ஆண்டவர் சாட்சியா சொல்றேன், அந்த குழந்தை கொடைக்கானல் அவ கண்டெடுத்தது. அத இந்த பையன்கிட்ட சொல்றா. நான் அனுபவிச்சேன். மீச நினைச்சிருக்கா? உங்களுக்கு மீச மாத்திரம் இல்ல, மூளையை சேர்த்து நினைச்சு போச்சு. மச்சான்,
முடி நரைச்சவங்க மட்டும் இந்த முடிவுக்கு வரல, முடி கருப்பா இருக்கிற எல்லாருமே இந்த முடிவுக்கு தான் வந்திருக்கோம். முடி கருப்பா இருக்க எல்லாரோட என்னையும் சேர்த்து பேச வேண்டாம். ஓ முடி என்ன சம்பட்டை? நான் எந்த கோயில வேணாலும் போய் சத்தியம் பண்ணுவேன். கொடைக்கானல்ல எங்க அக்கா கண்டெடுத்த குழந்தைதான் இது. கேட்டீங்களா முளைச்சு மூணல விடல அதுக்குள்ள என்ன பேச்சு பேசுது. ஆக இந்த வீட்டுல பொட்ட பிள்ளைகளை வளர்க்கிற விதத்துல வளர்க்கலை. அந்த பெருசு இன்னைக்கு பெத்துக்கிட்டு வந்து நிக்குது, இந்த சிறுசு நாளைக்கே பெத்துக்கிட்டு வந்து நிக்கும். என்ன பேச்சு பேசுறீங்க? என் பிள்ளைகளே சரியா வளர்க்கல. ஆமாடா. அந்த குழந்தை கண்டெடுத்ததாம்மா. பெத்தெடுத்ததுதான். கண்டெடுத்ததான். பெத்தெடுத்ததுதான். சத்தியமா கண்டெடுத்ததான். இல்ல, மச்சான் மச்சான் நிறுத்துங்க மச்சான். என்ன நீங்க நம்ம பிள்ளைகளை பத்தி நம்மளே பேசினா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? நீங்க போங்க நினைச்ச முடி. நீங்க தானே சொல்லுவீங்க வயசாகி போச்சுன்னு. நீங்க விவரம் தெரிஞ்ச ஆளு, நீங்களே இப்படி பேசினா எப்படி? சரி வா, நல்ல வேலை கைமாறி இருக்கும். நீ வா. பிள்ளைய பத்திட்டு வந்து நிக்கிறா. இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாதுன்னு ஒத்த கால நில்லு. ஒத்த கால்ல தானே நிக்கிறேன். அடாம அசையாம ஸ்ட்ராங்கா நில்லு. சொத்தை நான் வளைச்சிடுறேன். மச்சான், நடந்தது நடந்து போச்சு. அடுத்த காம்பவுண்டுக்கு இந்த அசிங்கம் போறதுக்கு முன்னால இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு குழந்தையோட குடும்பத்தை கொடைக்கானல்லையே செட்டில் பண்ணி. திடீர்னு இங்க வந்து என்ன வார்த்தை சொல்றீங்க? இந்த சகதியில நாம கால வைக்க வேண்டாங்க. கருமோ. இவ யாரு? பொம்பளை. இவ எடுக்கிறது எல்லாமே முடிவா? சில பொம்பளைங்க யாராரோ என்னென்னமோ முடிவெடுத்து ஆடி பார்த்தாங்களே, முடிஞ்சதா? ஆம்பளைங்க நாம எடுக்கிறதா முடிவு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மச்சான். ஏய், பழச கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தாங்க சொல்றேன். அண்ணன் கூட நினைக்கலாம் நான் என்னமோ சொத்து அபகரிக்கதான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு. முடிவா சொல்றேன், நம்ம பயலுக்கு சின்னவ சுகுணாவை கொடுக்க அண்ணன் தயாரா இருந்தா நான் நயா பேச கேட்கல. அத்தை, நீயாச்சு உன் பிள்ளையாச்சு சொத்தாச்சு. இதுக்கு இடையில சம்பந்தம் இல்லாம என் பேரை இழுத்த நீங்க 2 பேரும் வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிடுவேன். என்ன மிரட்டுற? என்ன பண்ணுவேனே? என்ன பண்ணுவேனா? அக்கா கீழே கடந்துதான் குழந்தை எடுத்துட்டு வந்துச்சு. நான் வாடகைக்காவது ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து என்ன கெடுத்தவனோ நீதான், இந்த குழந்தைக்கு அப்பனோ நீதான் சொல்லி டாம் டாம் அடிச்சிருவேன். அம்மா, உன் வழிக்கு நான் வரல. என்ன விட்டு என்ன மன்னிச்சுக்கமா. நீ போம்மா, நீ போ. அண்ணே, ஒரு நிமிஷம் உள்ள வாயேன் சொல்றேன். ஏம்மா? உள்ள வாயேன் சொல்றேன். சொத்து சின்ன பேசிட்டு வரேன். ஒண்ணு சொல்றேன் அண்ணே, அதுங்க 2 விஷம்னு உனக்கு நல்லா தெரியுமில்ல. இப்ப நீ சொத்து கொடுக்காம கல்யாணம் நின்னு போச்சுன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிளை பார்த்து தானே தீரணும். ஆமா. பாக்க விட்டுருவாங்களா? நீ மாப்பிளை பாக்குற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இவ புள்ளைய பெத்தவ புள்ளைய பெத்தவ புள்ளைய பெத்தவன்னு பயங்கர பிரச்சாரமே பண்ணிடுவாங்கன்னு. மங்களம், அவங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணட்டுமே, அத்தனையும் முறியடிச்சு என் பொண்ணுக்கு நான் அருமையான மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கிறேனா இல்லையா பார். எல்லாம் முடிஞ்சு போச்சுல? எல்லாம் முடிஞ்சு போச்சுல மச்சான். உங்க வக்கீல் போன் நம்பர் என்ன? எதுக்கு? அவரை வரவழைச்சு பத்திரத்துல 2 எழுத்து எழுதி நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா போதும். இப்ப நான் போடுற கையெழுத்து சொத்துக்காக போடுறதா இருக்காது. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முந்தைய பிள்ளைய பெத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு போடுறதா இருக்கும். போடுவேனா? போடாம பையனுக்கு கல்யாணம்? என் பொண்ணுக்கு உன் பையன் வேண்டாம், போயா. அடாடாடாடாடா, ஏன் பையனை விடுங்க. உங்க பொண்ணோட கதி. என் பொண்ணுக்கு என்ன? அவதான் ஒரு பிள்ளைய பத்துட்டு வந்து நிக்கிறாளே, மாப்பிள்ளைய பார்க்க முடியுமா? முடியும் முடியும். நல்லா கேட்டுக்க. இன்னும் 1 வாரத்துக்குள்ள ஒரு அருமையான மாப்பிளைய பார்த்து என் பொண்ணுக்கு நான் நிச்சயதார்த்தம் பண்றேன். நீதான் அநியாயமா இந்த பொண்ணோட பாவத்தை கொட்டிக்கிட்டதுனால உன் பையனுக்கு பொண்ணு கிடைக்காம திண்டாடி தெருவுல நிக்க போறேன். இது சாபமா இல்ல சவாலா? எப்படி வேணா எடுத்துக்க போ. அதே மாதிரி நானும் விடுறேன், அதை நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்த்து எந்த தேதியில நிச்சயதார்த்தம் பண்றியோ அதே தேதியில என் பையனுக்கு ரதி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி காட்டினா இல்லையா? தாராளமா நடத்தி காட்டு. உன் பையனை கூட்டிட்டு போ வெளியே. வாடி. மானம் போற மாதிரி பேசிவிட்டாரு. அப்புறம் இங்க வேலை வாடா. பேசுனத கேட்டியா? கேட்டேன். இத பத்தி என்ன நினைக்கிற? நீங்க வழக்கம் போல அல்பத்தனமா தான் பேசுனீங்க. ஆனா மாமா தான் இன்னைக்கு தன்னை மட்டுமல்ல என்னையும் மறந்து பேசிட்டாரு. அப்போ நாங்க பாக்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? தாராளமா கட்டிக்குவேன். இன்னைக்கு தாண்டா உன்னை நான் பெத்தேன். இன்னைக்கு தாமா நான் செத்தேன். ஏண்டா இப்படி சொல்ற? உன் மாமா சொத்தனடா குப்பை. நான் கோடீஸ்வரன் பொண்ணையே கொண்டு வர்றேன். வாங்க கொண்டாங்க. இவங்க 2 பேர் சவால நடக்காது, நடக்க விடவும் மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி அக்காவை தைரியமா இருக்க. இப்படி ஒரு அபாண்டமான களங்கத்தை சுமத்துறது வேற யாரும் இல்லைங்க, என் கூட பிறந்த தங்கச்சியும் அவ புருஷனும் தான். எப்போதுமே விரோதிங்க வெளியில இருந்து வர்றது இல்லைங்க. நல்லா சொன்னீங்க. என் பொண்ணோட குணம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவ கண்டெடுத்ததுதான் அந்த குழந்தைன்னு 1000 தடவை சொன்னேன். இல்ல பெத்ததுன்னு சாதிக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? என் சொத்தை அபகரிக்கிறதுக்காக. இது தெரிஞ்சு அவங்களுக்கு நான் ஏன் பொண்ணு கொடுக்கணும்? அதனாலதான்
உங்க பையனுக்கே கொடுக்கறதுன்ற முடிவோட வந்திருக்கேன். இதெல்லாம் நாம எடுக்கிற முடிவுங்களா? உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்ன்றது அவளுடைய தலை எழுத்துங்க. இல்லன்னா உங்க தங்கச்சிக்கு இப்படி எல்லாம் புத்தி போங்களா? என்ன நான் சொல்றது? ஆமாங்க, நீங்க சொல்றதா சரி. இங்க பாருங்க, உங்க பொண்ண நான் முடிச்சுக்கிறேன். அப்பா ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? வர்றேனே. நம்ம பையன் பார்த்தேன், போய் பேசிட்டு வாங்க. இந்த வந்துடுறேன். ஏண்டா என்ன உங்களுக்கு ரெண்டாம் கல்யாணமோ? என்னடா சொல்ற? பொண்ணு முடிச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. உனக்கு தான்டா. ஏயா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? உன் பேரை சொன்னாலே இந்த ஊர்ல ஒருத்தரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். உன் யோகியதை தெரியாம அவர் வந்து பொண்ணு கொடுக்கறாங்கிறாரு. யோகியதனையா? கையில காசு இல்லாதவன் யோகியனா இருக்கான். அவனெல்லாம் எவன் மதிக்கிறான்? நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேச சொல்றப்பா. அவனும் நானும் உயிருக்கு உயிரான சிநேகிதர்கள் தெரியுமில்ல? தெரியும். நாங்க 2 பேரும் ஒரே நாள்ல ஒரே முகூர்த்தத்துல 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா தீர்மானம் பண்ணிருக்கோம். டே இவனுக்கு பொண்ணு பாக்குற வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருக்க முடியுமாடா? ஏங்க புலம்புற? சை, அந்த ஆளே இன்னொரு பொண்ணை பெத்து வச்சிருக்கான். கேட்டு பாரு, டக்குன்னு கொடுத்துருவான். ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த ஊர்ல எந்தெந்த வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்க எத்தனை இருக்குங்கிற லிஸ்டே என்கிட்ட தான் இருக்கு. தலை எழுத்துடா. அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம பையனோட ஒருத்தர் இருக்கானே. ஆமா பார்த்தனே, ரொம்ப பெரிய இடத்து பையன். ஆனா அவன் இங்கதான் வளர்ற, நம்ம வீட்டுலதான் இருக்கிறான். அவங்க 2 பேரும் ஒன்னாவே கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்களாம். ஐயாவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறதா? ஆமா. நீங்க விரும்பினா அந்த பையனுக்கு முடிச்சிருவோமே. முருகா முருகா முருகா, இப்போ உங்க பையனுக்கு ஏன் பொண்ண சம்பந்தம் பேசுறதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. முடிச்சுக்கிட்டே போறதா வந்திருக்கோம். கொஞ்சம் கிட்ட வரீங்களா? அடியில விளக்குங்க. மேல ஊதுபத்தி எல்லா இடத்துலயும் எரிய விட்டுருக்காரு. நெருங்க முடியலையே, நெருப்பா இருக்க. முருகன் நெருப்பு இல்லையா? வாஸ்தவம் தான். முருகா குனிஞ்சு வாங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். கல்யாண வயசை தாண்டியும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம நிக்க வச்சிருக்கிறேனே, ஏன் அந்த முருகனை? இந்த மணி என் கையில எப்படி வந்துச்சு? மணியை கீழே வைங்க. இவ கழுத்துல தாலி கட்டக்கூடிய யோகிதை உள்ள மாப்பிளைய கொடுடா முருகான்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். எங்க பையன் MBA படிச்சிருக்கானுங்க. என்ன கீழே குனிஞ்சு கிழிக்கிறீங்க? இந்த காலத்துல வெறும் படிப்பெல்லாம் ஒரு தகுதியா? அப்போ கலெக்டர், இன்ஜினியர், டாக்டர், அல்ப காசை மட்டுமே சம்பாதிக்கிற உத்தியோகம் ஒரு தகுதியா? புரிஞ்சு போச்சு. அப்போ எம்எல்ஏ பதவின்னா? தெய்வ சன்னிதானத்துல என்ன வார்த்தையை சொல்லிக்கிட்டு நிக்கிறீர்? தப்பு. நீங்க பெருசா எதிர்பார்க்கிறீங்க. அப்போ மந்திரி பதவி? என்ன கெட்ட எண்ணம் ஐயா உமக்கு? என் மாப்பிள மந்திரி பதவியில உட்காரணும், அவன் மண்டை உடையணும், என் பொண்ணு தான் மாங்கல்யத்தை பார்த்து அழுதுகிட்டே இருக்கணும், அப்படித்தானே? இதுக்குன்னு ஒரு கல்யாணம் தேவையா? என்னடி எதுக்குமே மசிய மாட்டேங்கிறாரு? சிக்கலே இல்லாத கவர்னர் பதவி சொல்லி பாருங்களேன். கரெக்ட். எங்க அடிதடிக்கு அப்பாற்பட்ட கவர்னர் பதவியில உங்க மாப்பிள்ளை இருந்துட்டா சரி. வரப்போற மாப்பிள்ளைக்கு வேற என்னதான் வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க? ஒழுக்கம், அதற்கு அடிப்படை இறை பக்தி. இது ஆரம்பத்திலே சொல்லி இருக்க கூடாதா? 4 நாளைக்கு முன்னால்தான் என் பையனுக்கு பக்தி முக்தி கோமணத்தோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வேட்டியை கொடுத்து கட்டிக்கிட்டு வாடான்னு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தோம். என்ன உங்க மகன் பக்தி முக்தி எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு ஓடிட்டான்? கோமணம் கட்டியிருந்தான்னு சொன்னனே. கொடுத்தேன் என் பொண்ணு. கோமணத்தை நம்பியா? இனிமே எதுவுமே தேவையில்லை. கோமணமும் தேவையில்லையா? மேற்கொண்டு பேச்சு தேவையில்லை. பயங்கர மெதுவா, மூளை கலங்கிற போது. வாங்க உள்ள போங்க. இந்த கூட்டம் எல்லாம் ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்து லாரியில கூட்டு வந்த கூட்டம். சரி, அதை விடுங்க. நம்ம பையில காணுமே. அதானே, அதாங்க வராரியா? என்னப்பா இதெல்லாம்? நிச்சயதார்த்தம்டா. உன் மாமா சொன்னான்ல, உனக்கு பொண்ணு கிடைக்காம தெருவுல வைக்க போறோம். எப்படி கத்துறீங்க? அவன் காதுல விழணும்டா. வரப்போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, கோடீஸ்வர பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்கல்ல, 2 பொண்ணுக்கு சிங்கக்குட்டி மாதிரி இப்ப மாப்பிள்ளை வர போறான் பாருங்க. ரதி மாதிரி பொண்ணு வந்து இறங்க போகுது பாரு. அவர் பாக்கட்டும். இந்த ஸ்பீக்கர் அந்த பக்கமா திருப்பி கட்ட சொல்லுங்கப்பா. இன்னாரோட பையனுக்கும் இன்னாரோட பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் தானே மூர்த்தவள படிப்பாங்க. ஆமா, அந்த வார்த்தையை இந்த ஸ்பீக்கர்ல மாமா கேட்டு துடிக்கணும். இப்பதான்டா என் புள்ள ஸ்பீக்கரை திருப்புறது என்ன? தோழக்கு மாதிரி ஸ்பீக்கர் அவன் காதுல தொங்க விட்டு அந்த சத்தத்தை கேட்டு கால் ஜவ்வு கிழியட்டும்.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு வரப்போற மாமனாரு ரொம்ப பக்தன். நீ என்ன பண்ற, இந்த Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு Dress போட்டுட்டு அவர்கிட்ட பக்தன் மாதிரி நடி. நான் நடிக்கணுமா? தாராளமா வரும்ல நடிப்பு. நீ யாருடைய பையன்? போ போறேன். ஸ்பீக்கரை திருப்பு. வாங்க 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 வாங்க. வணக்கங்க. கரெக்ட் டைம் வந்துட்டல. பிஃபோராவே வந்துட்டீங்க, உள்ள போங்க. வாங்க மாப்பிள்ளை வந்தாச்சு. மாப்பிள்ளை இங்க வந்தாச்சுன்னு. மாப்பிள்ளை இங்க மூஞ்சிய பாத்தியா? தேர்தல்ல டெபாசிட்ட பறி கொடுத்த வேட்பாளர் மாதிரியே காஞ்ச பசங்க. அதோ வாங்க 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 வாங்க. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. வாங்க வாங்க. வாங்க எல்லாம் முருகன் செயல். வா வா. நீங்க வாங்க. வாங்க. நீங்க அவன் கால்ல விடக்கூடாதுங்க. அவன் தான் வரப்போற மாப்பிள்ளை. எனக்கு அப்படி தெரியலீங்க. எப்படி தெரியுது? அந்த வள்ளிக்கே மாப்பிள்ளையா காட்சி அளிக்கிறாருங்க. முருகா என்னங்க மீன் சிலிர்க்குதுங்க. நான் பயந்துட்டேன். அவருக்கு அப்படித்தாங்க அடிக்கடி சிலுத்துக்கும். அப்ப சிலுக்கும் சொல்லிருங்க. வாங்க வாங்க. ஆஹா, என்ன அடக்கம், என்ன ஒடுக்கம். அவர் முன்னால போனா எனக்கு சிலுக்குது. முகூர்த்தோலையை படிச்சுடாதா? நல்லா உறக்க படிங்க. தாராளமா படிங்க. முகூர்த்தோலை எழுதலாமோ இல்லையோ? தாராளமா எழுதலாம். ஸ்ரீவான் சர்க்குரு ஸ்ரீமதி மங்கம்மா அவர்கள் ஜேஷ்டகுமார சிரஞ்சீவி ராஜாவுக்கும். சாமி ஒரு நிமிஷம். அப்பா, மாமனார்ட்ட ஒரு சின்ன விஷயம். அத நான் சொன்ன உடனே கையெழுத்து போட்டுடலாமே? என்ன வேணாலும் சொல்லிக்க. வா, வா. என்ன சொல்லிடுவான் அப்படி? மைக்க வேல் மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இது எதுக்கு? இது இருக்கட்டும். பரம்பரை மைக்கு போல இருக்கு. இருக்கட்டும். என்ன விஷயமோ? அதாவது பக்கத்துல மாமா வீடு இருக்கு. இருக்கட்டுமே. அந்த மாமா பொண்ணும் நானும் சின்ன வயசுல இருந்து நெருங்கி பழகிட்டோம். சின்ன வயசுல தானே பழகலாம். இல்ல வயசுக்கு வந்த அப்புறமும் அப்படிதான். அப்படின்னா எப்படி? கொஞ்சம் ஓவரா தான். ஓவர்னா எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது ஒரு குழந்தைக்கு தாயாகிற அளவுக்கு நெருங்கி பழகிட்டான். ஒரு குழந்தை தானே. என்னது? என்னையா அது? என்ன சொல்றான் இவன்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? உம்மா பையன் இப்பவே ஒரு குழந்தைக்கு தாயின்னு சொல்றான். தாய் எங்க மாமா பொண்ணுதான், தகப்பன் தான் நானு. இது அதை விட பெரிய எஃபெக்ட் ஆச்சே. ஏய் என்னடா உளர்ற? கிளியரா சொல்றேன். ராதா கையில இருக்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பா. இப்ப உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்குறீங்களா? ஏண்டா உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? அட சும்மா இருங்கப்பா. இத மறைச்சோன்னு மாமா நம்ம தப்பா நினைக்க போறாரு. வெரி குட். வாடா வெளியே. ஏண்டா என்ன என்னடா சொன்னேன்? உண்மையை சொன்னேன். எதுடா உண்மை? ராதா கையில இருக்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பா. அதுவும் எங்க அப்பா சொல்லிதான் நான் அப்பா ஆனேன். டேய் நில்லுங்கப்பா. ராதா நம்ம கையை விட்டு போகாம இருக்க என்ன செய்யணுமோ அத ஸ்ட்ராங்கா செஞ்சிடறான்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் ஸ்ட்ராங்கா குழந்தை. அட பாவி, நான் அந்த அர்த்தத்திலேயா சொன்னேன்? அயோக்கிய ராஸ்கோல். யோ, அவனே ஏன் திட்டுற? தான் செஞ்ச தப்ப வெளிப்படையா ஒத்துக்கிட்டானே அவன் உத்தம. தன்னால கெடுக்கப்பட்ட பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய தான் குழந்தைன்னு பகிரங்கமா ஏத்துக்கிட்டானே, அந்த இடத்துல அவன் எங்கேயோ போயிட்டான். ஆனா நீர் இந்த ரகசியத்தை மூடி மறைச்சு ஏன் பொண்ணையும் கட்டி வச்சு ரெண்டு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் குட்டிச்சவராக்க நினைச்சீரே, நீர் பச்சை அயோக்கியம். இன்னும் என்னடி, பொண்ணை கூட்டிட்டு புறப்படுங்கடி. ஏன்பா என்ன நின்னு இருக்கீங்க? ஒரு பிள்ளைக்கு தாயா இருக்கா, அவளை என் தலையில கட்டி வைக்கிற சதியில நீங்களும் உடனே இருந்திருக்கீங்க. சத்தியமா சொல்றேன்பா, சுந்தரமூர்த்தி சொன்னதுதான் நான் நம்பினேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா சுந்தரமூர்த்தி யோகிதைய? வாங்க போலாம். வஜ்ரவேலு, வஜ்ரவேலு, அந்த பையன் சாதிக்கிறான். நான் சொல்றதா சத்தியம். ஏன் இன்னும் புழுகுற? இந்த வழியில பணக்கார சம்பந்தம் தேடுறதை விட உன் ரெண்டு பொண்ணுங்களையும் வச்சு பிசினஸ் நடத்தலாம். இந்த குழந்தைக்கு அப்பா நீங்களா? நான் தான். சரி சரி, இந்த குழந்தைக்கு அம்மா யாரு? அப்பா நான் தான்னா அம்மா நீயா தான் இருக்க முடியும். முடிஞ்சிடுச்சா? உன் ஆத்திரம் எல்லாம் அடங்கிடுச்சா? அடங்குறதா?
எங்க அப்பாவோட ஆவி அடங்குற வரைக்கும் அவரை தலை குனிய வச்சுட்டீங்களே. கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒரு கொலகார தகப்பனுக்காக இப்படி துடியா துடிக்கிற? உன்னை பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்த என்ன பார்த்தா கொலகாரன்னு சொல்ற? நிச்சயமா. எப்படா சொல்ற? ராதா என்ன சந்திக்க கூடாதுன்னு நீங்க சொன்ன உடனே தற்கொலை பண்ணிக்க போச்சு இல்ல? ஆமா. அப்படி என் மேல உயிரையே வச்சிருக்கிற ஒரு பொண்ண ஒரு ரவுடி பயலுக்கு போய் கட்டி கொடுக்க பாத்தீங்களே. இப்ப நீ சொல்லு ராதா, அவன் உன் கழுத்துல தாலி கட்டி இருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? கிணத்துல விழுந்து செத்திருப்ப. நீ செத்திருந்தா நான் என்ன இருப்பேன்? நீங்களும் செத்திருப்பீங்க. இந்த ரெண்டு சாவுக்கு காரணம் யாருமா? நான் தாண்டா காரணம், நான் தாண்டா. அப்படி ஒரு பழி உங்க மேல வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு அபாண்ட போய் நான் சொன்னேன். ஏமாமா, இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பாங்கிற ஒரு பொய்ய தவிர வேற எதை சொல்லி இருந்தாலும் இன்னைக்கு நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் நின்றுக்குமா? நின்னு இருக்காதுடா, நின்னு இருக்காது. உங்க அப்பா அம்மா ஆடின ஆட்டத்துல ரோஷம் தாங்க முடியாம தாண்டா அப்படி செய்த. நீங்க அதுக்காக பண்ணல மாமா. உங்க சொத்துக்கு நானும் ஆசைப்பட்டிருப்பேன்னு சந்தேகப்பட்டுதான் இந்த முடிவுக்கு வந்தீங்க. சத்தியமா அப்படி இல்லடா. நீங்க எப்படி நினைச்சாலும் தெரியுமாமா, ராதாவும் ஆனாத, இன்னில இருந்து நானும் ஆனாத. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் இருக்கிறேன், எனக்கு அப்புறம் என் சொத்தெல்லாம் இருக்கு. ஐயோ, சொத்து வேணாம் மாமா, எங்களை பிரிக்காம இருந்தாலே போதும். சரி, சீக்கிரமே விமர்சையா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். மாமா, நாங்க ஏழுங்க, எங்களுக்கு எதுக்கு விமர்சையான கல்யாணம்? சரி, கோவில்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு மாமா. என்ன முட்டாள் தரமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றேன் மாமா, எங்களுக்கு கோயிலும் நீங்கதான், தெய்வமும் நீங்கதான் மாமா. சரிடா, சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் ஏற்பாடோட வந்துட்டேன். சரி, கட்டுறா தாலியா, கட்டு. ஐயோ, சீக்கிரம் போங்க, சாமி கட்டிட போறான். ஐயோ, ஐயோ, போட்டு தாண்டி ஒரு முடிச்ச. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நாங்க இப்பவே இப்படியே தனி கொடுத்துட போறோம். உத்தரவு கொடுக்கணும் இப்பவே. ஓஹோஹோ, போங்க போங்க, தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்கட்டும். என்னராதா, நான் போறப்ப குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் இவ்வளவு நேரம் கழிச்சு திரும்பி வந்திருக்கேன், இன்னும் அழுதுகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரமா கேப் போட்டுச்சா? இல்லைங்க, ஒரு நிமிஷம் கூட இடைவெளி இல்லாம அழுதுட்டே இருக்கு. நானும் எதெல்லாமோ கொடுத்து பார்த்து திங்கல, என்னென்னமோ பால்லாம் கரைச்சு குடுக்கறேன். பாத்தீங்களா, ஊத்தின பால் அப்படியே இருக்கு. டிரைவர் வந்துட்டயா? சீக்கிரம் வாப்பா, இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் வெளில வச்சுக்கோப்பா. அம்மா கொண்டாங்கம்மா. ஏங்க இப்படி அந்த குழந்தை ஒய்யாம அழுதுட்டே இருக்கு? அது அந்த குழந்தைகிட்ட தான் கேட்கணும். இப்படி கத்தி கத்தி ஏதாவது ஆயிடுமோ நான் பயந்துட்டு இருக்கேன். நீங்க ஜோக் அடிக்கிறீங்களா? நீ குழந்தைய நினைச்சு பயப்படுற, நான் உன்னை நினைச்சு பயப்படுறேன். ஏன், எனக்கு என்னவா? ஏமா, ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்த உடம்பு இல்ல, சாப்பாடு தூக்கம் ரெண்டும் கரெக்டா இருக்கணும். தூக்கம் கெட்டா பழைய ட்ரபிள்லாம் வந்துரும் டாக்டர் சொன்னார்ல. நீ என்னடா குழந்தை குழந்தைன்னு ராப்பாங்களா கண்ணு முழிச்சிட்டு இருக்க? கொஞ்சம் இப்படி திரும்ப வசதிப்படுமா? வசதிப்படுமே. தேங்க்ஸ். ஆ? பொதுவா உலகத்துல குழந்தைக்காகத்தான் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம கேஸ் எப்படி? உன் குழந்தையினாலேயே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் வராமலே இருக்க, இது உன் மனசாட்சிக்கு நியாயம்னு படுதா? தொட்டு பார்த்து சொல்ல. எங்க தொடுறது? எங்க வேணாலும் தொட. ராஜா வீட்டுல இருக்கானா? உள்ள இருக்காருங்க ஐயா. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ எங்கேயோ பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா ரூம்குள்ள. எதுக்கு எதுக்கு ரூம்குள்ள? இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ, அதுக்காக தான் கோதுமை அல்வா, பாதாம் அல்வா எல்லாம் விட்டமின் சர்க்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். யாரை கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க? கடைக்காரனை கேட்ட கொடுத்தான். ஒண்ணு சொல்றேன், கவனம் வச்சுக்கோங்க. இந்த குழந்தைக்கு அம்மா யாருன்னு தெரியற வரைக்கும் நான் அம்மாவாக தயாரா இல்ல. ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்த? அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு நீங்க சொன்ன ஒரே ஒரு பொய்னால எங்க அப்பாக்கு எவ்வளவு தலைக்குனிவு ஏற்பட்டுச்சு. அவர் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்க. ஒரு ரெண்டு பொண்ணுகளை வச்சு ராதா, நான் தான் அப்படி பொய் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு விளக்கமா சொன்னேனம்மா. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த குழந்தைய பெத்தவளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவங்க கண்ணு முன்னால நிறுத்தினால ஒழிய அவங்க சந்தேகம் தீராது, எங்க அப்பாவும் தலை நிமிர முடியாது. அது வரைக்கும் நீ அம்மாவாக சம்மதிக்க மாட்டேன்னு சொல்ற. மாட்டேன். நானும் ஒரு சபதம் எடுத்திருக்கேன், அத நீயும் தெரிஞ்சுக்கோ. என்னது? நான் சொன்ன ஒரு பொய்னால நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு. ஆனா அதே பொய்னால சுகுணாவுக்கு கல்யாணம் நின்னு போச்சுல்ல. ஆமா. அதுக்கு தண்டனையா நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சுகுணாவுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் அப்பாவாக ட்ரை கூட பண்ண மாட்டேன். இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிற நீங்க பாதாம் அல்வா, கோதுமை அல்வா, விட்டமின், வாடி வாடின்னு ஏன் அப்படி பறந்தீங்க? வெரி குட்.
நான் சொன்னதை கேட்டுட்டு நீ கிராஸ் கொஸ்டின் பண்ண. நான் வாங்கிட்டு வந்ததை பார்த்துட்டு உன் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல. என்ன அது? வந்து பாரு. குட் மார்னிங் சார். பாய். இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்தது யாரு? அந்த பொண்ணே வந்துருக்கு சார். எங்க? ரிசப்ஷன்ல இருக்கு சார். உள்ள வர சொல்லு. சரி சார். குட் மார்னிங் சார். அடடே, நீதானா? வா வா. தேங்க் யூ சார். கொடைக்கானல்ல? ஆமா சார், மீட் பண்ணிருக்கோம். நீங்க இந்த ஹோட்டல்ல மேனேஜரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்களை இங்க பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா போச்சு சார். எதனால? சார், இந்த ஹோட்டல்ல டான்ஸ் ஆட நீங்க நிச்சயம் சான்ஸ் கொடுப்பீங்கங்கிற நம்பிக்கைனால தான். Why not? Definitely. Please sit down. தேங்க் யூ சார். இந்த ஹோட்டல்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. என்ன சார் அது? நம்பர் 1, உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா? இல்ல சார். வெரி குட். நம்பர் 2, உனக்கு குழந்தைகள் இருக்கும். என்ன சார் இது? கல்யாணம் ஆகலன்னு சொல்ற, அப்புறம் குழந்தை இருக்கான்னு கேட்டா? கல்யாணத்துக்கும் குழந்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. என் வைஃபை எடுத்துக்கோ. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி கையில குழந்தையோட வந்து நின்னுட்டா என்ன பண்ண சொல்ற? அதுக்கப்புறம் தான் தாலியே கட்டினேன். அநேகமா அவ்வளவுதான் இருக்கும். என்ன சார் அது? நான் சொன்னேன்ல குழந்தை, அதான் அலறுது. அப்படியா? ராதா, என்ன சமாச்சாரம்? குழந்தை ஓயமா எழுதிட்டு இருக்கீங்க. அத நீ சொல்லவே வேண்டாம். உன் குழந்தை போடுற சத்தம் இந்த டெலிபோன் வழியா வந்து ஹோட்டலே கிடுகிடுக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் இங்க இருந்து என்ன பண்ண முடியும்? இப்படி கேட்டா எப்படி? என்னால குழந்தை அழுகி நிறுத்த முடியலன்னு போன் பண்றேன். இந்த பார், அன்னைக்கு வந்து டாக்டர் மட்டுமல்ல, நான் பல பேர்ட்ட கேட்டேன். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், அத ராப்பகலா பாத்துக்க ஒரு அனுபவம் உள்ள ஆயாவை வச்சுதான் தீரணும்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நீ சம்மதிக்கிறியா? சரி, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அப்படி வந்துரு. 2 நாள்ல ஆயாவுக்கு ஏற்பாடு பண்றேன். சொல்லிட்டேன். ஆயாவை நான் எங்க போய் தேடுவேன்? சார், என்ன மறந்துட்டு போறீங்களா சார்? எதுக்கு? டான்ஸ் ஆட சான்ஸ் கேட்டேனே சார். சாரிமா, நான் அதை மறந்துட்டேன். நீ இந்த ஹோட்டல்ல டான்ஸ் ஆடலாம். தேங்க் யூ. நோ மென்ஷன். சார், என்ன? ஒரு கண்டிஷன். நான் இந்த ஹோட்டல்ல தங்க மாட்டேன். டான்ஸ் ஆட மட்டும் தான் வருவேன். ஜாகையை வெளியில தான் வச்சுக்குவேன். That's more well and good. Thank you sir. It's all right. ராதா, என்னங்க இது, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஆயா எங்க? ஆயா என்ன கடையில வத்துக்கிட்டு இருக்கு? நான் சொன்ன வாங்குறதுக்கு 4 பேர்ட்ட சொல்லிருக்கேன். 2 நாள்ல வந்துருவாங்க. இந்த குழந்தைய வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியலங்க. ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைய ஒரு அனாதை விடுதலை சேர்த்துவோமா? அதெல்லாம் கூடாது. அது கூடாது, இது கூடாது. மனுஷன் என்னதான் பண்ற சொல்ற? அம்மா உள்ளவாமா. நீ இந்த வீட்டுக்கு ஒரு ஆயா தேவையில்ல. அவசியம் தேவை, உடனே தேவை. நீ ஆயாவை கூட்டு வந்திருக்கியா? எங்க அவங்க? இல்லைங்க, நான் தான் ஆயா. நீங்க இப்படி வாங்க. ஏமா, ஆயா சம்பந்தமா உனக்கு என்ன வேலை தெரியும்? நீ நகர் இப்படி. என்ன? ஒரு வேலையும் தெரிய வேண்டாம். இந்த குழந்தையோட அழுகை மட்டும் நிறுத்திட்ட, உனக்கு நோபல் பரிசுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அழுகையை தானே நிறுத்தணும்? அவ்வளவுதாம்மா. நான் முயற்சி பண்றேன். தாயே, வா 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 வா. பாபா, இந்த குழந்தை தான். ராதா, குழந்தைய நல்லா தூக்குறால. நீங்க வேற, குழந்தைய தூக்கின சரியா போச்சா? இவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. இவன் நம்ம குழந்தைய பாத்துக்கிறா? எனக்கு நம்பிக்கை இல்ல. பொறுமா, பாப்போமே. என்னங்க, குழந்தை அழுக நின்னு போச்சுங்க. ஆமா. என்னங்க இது, இவளே குழந்தைக்கு பால் குடுக்கறா? ஆமா. ஒருவேளை இவளே இந்த குழந்தைக்கு அம்மாவா இருப்பாளோ? இருக்கலாம், இருக்கலாம். இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன பாக்குறீங்க? இல்ல, குழந்தைக்கு நிஜமா பால் கொடுக்கறாளா இல்ல குடுக்கற மாதிரி நடிக்கறாளான்னு தெரிஞ்சுக்கோனா. இந்தாங்கம்மா, குழந்தை தூங்கிருக்கு. இன்னைக்கு தாங்க குழந்தை தூங்கிருக்கு.
நீ நல்லா இருக்கணுமா? நீ என்ன சம்பளம் கேட்டாலும் நான் தரேன். நீ இங்கே இருந்துருமா? தாயே, உனக்கு நோபல் பரிசுக்கு நான் ட்ரை பண்றேன். ஒரிஜினல் தாய்ப்பால் குடிச்ச பிறகுதான் குழந்தை தூங்கி இருக்கு. தாய்ப்பாலா? ஆமா, நீ கொடுத்தியே, நான் பார்த்தேனே. நீங்க பாத்தீங்களா? கிளீனா பார்த்தேன். யோ, சுத்த மோசமான ஆளா இருப்பீங்க போல இருக்கே. இதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் ஆயா வேணும்னு கேட்டீங்களா? தாயே, தப்பா நினைக்காதீங்க. அது கண்டெடுத்த குழந்தை. அந்த குழந்தைக்கு பால் கொடுத்ததை நான் பார்த்த உடனே வந்திருக்கிற நீ ஆயா இல்ல அந்த குழந்தைய பெத்தெடுத்த தாயாங்கிற தெய்வீக எண்ணத்துலதான் நான் பார்த்தேன். ஐயோ, மணி 5 அடிச்சிருச்சு. யோ, நான் வரேன்யா. என்னமா அது? வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றேன். அதானே. அம்மா, இன்னைக்கு முத நாள், அதனால சாயங்காலம் வந்துட்டேன். நாளையில இருந்து காலையில 8 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். ஆனா 5 மணிக்கு மேல என்னால இருக்க முடியாது. என்னங்க இது? அம்மா, நீ ராத்திரியில தானே அவசியமா இருந்தாவணும். யோ, இந்த ராத்திரி அவசியத்துக்கு வேற ஆள பாரியா? அம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. அம்மா, போகாதம்மா. அம்மா, எனக்கு நில்லுமா. கொஞ்சம் நில்லுமா. ப்ளீஸ், நான் உதற சொன்னேன்ல. நில்லுமா. அம்மா, ராத்திரி நேரத்துல இருக்க முடியாதியா? சொன்னதான். ராத்திரில உனக்கு ஒரு ஆபத்து வராதுமா, நான் கேரண்டி. முடியாதியா? மாமா, நான் உதற சொன்னேன். ப்ளீஸ் கேளுமா. நீங்க இங்க வந்த? நான் இந்த வீட்டு மாடி போர்ஷனை தான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். இந்த வீட்டு மாடி போர்ஷனா? ஆமா சார், நான் தான் சொன்னேனே ஹோட்டல்ல தங்க மாட்டேன்னு. சொன்னேன். நான் இந்த வீட்டு கீழ் போர்ஷன் தான் குடியிருக்கேன். அப்படியா சார்? நான் இந்த வீட்ல தங்குறது உங்களுக்கு இடைஞ்சல்னா சொல்லுங்க, நான் வேற வீடு பாத்துக்கிறேன். வேண்டாம்மா, நீங்க வந்து தங்குறது என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப்பா தான் இருக்கும். ராதா, இவங்கள நான் உங்களுக்கு கொடைக்கானல்ல பாத்துருக்கேன். நீங்க இங்கேயே தங்கலாம். தேங்க்யூமா. பின்ன என்னய்யா, ஹெல்ப்புக்கு தான் இந்த அம்மா வந்துட்டாங்களே, நான் வரேன்யா. இருமா, எத்தனை அம்மா வந்தா என்ன, உன்கிட்ட இருக்கிற வசதி அங்க இருக்க முடியாதே. என்ன சார் அது? அது வந்துமா, நான் தான் சொன்னேன்ல என் ஒய்ஃப் ஒரு அனாதை குழந்தை வளர்க்குதுன்னு. அந்த ஆமா. குழந்தை ஒண்ணும் சாப்பிடாம கத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த பொண்ணு இன்னைக்கு ஆயாவா வந்து தாயாவே பால் கொடுத்துட்டாமா. அப்படியா? ஆமாமா, நைட்லயும் கொஞ்சம் தங்கி பால் கொடுத்துட்டா என் ஒய்ஃப் நிம்மதியா தூங்குவாமா. இருமான்னு கெஞ்சல கேட்க மாட்டேன்றாமா. ஏமா, இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்கல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா என்னமா? அட நீ என்னமா, என் வீட்டுக்கார் பெரிய சந்தேக பேர் வழி. நான் நைட்ல வெளியே தங்கறதுக்கு அவர் சம்மதிக்கவே மாட்டாரு. நான் வந்து பர்மிஷன் கேக்குறேன். சரி, அவர் சம்மதிக்கிறாருன்னு வச்சுக்குவான். அங்க ராத்திரில என் பிள்ளைய யார் பாத்துக்குவா? உனக்காவது பிள்ளையாவது. இங்க வாங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க? அவ புள்ள பெரியலன்னா நம்ம பிள்ளைக்கு எப்படி பால் கொடுத்துருவா? அத மறந்துட்டேன். இந்த பாருமா, உன் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் சரி, அத நான் சமாளிச்சுக்கிறேன். நீ நைட்ல தங்கி தான் தீரணும். அதுக்காக உன் வீட்டுக்கார கால நான் விழ தயாரா இருக்கமா. ப்ளீஸ். ஏமா, அவர் வரேங்கிறாரே, அழைச்சிட்டு போயே. சரி, வந்து தொலையா. சிகரெட் எங்க வச்ச? இங்க இருக்கா? கிளாஸ் இங்கதானே வச்ச? எங்க போச்சு? சிகரெட் இருந்த இடத்துல வச்சிருப்பேன். என்னது, சிகரெட் இங்கதானே வச்ச? என்னது, எது வச்சாலும் மாயமா மறையுது. பிரமாதம். சார்வாள் யாரோ? என் புள்ளதாயா. இவர்தான் இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்காரோ? ஆமாயா, ஆமா. பால் குடிக்கிற பருவத்திலே சிகரெட்டும் ட்ரிங்கோ? எல்லாம் என் வீட்டுக்காரன் அந்த சண்டாளம் பண்ண பழக்கையா. ஐயோ, டேய், ஐயோ, புடிங்க 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 அவன. ஏண்டா, இந்த வயசுலயே உனக்கு சிகரெட் ட்ரிங்குமா? அடிக்காதம்மா, அடிக்காத. அவனை விடுங்க சார். இவன் மூஞ்சில மிளகாய தடவி வெயில்ல காய போடுற. மை காட். ஓடியா, அடுப்புல கரண்டிய காய போடுறான் பாரா. இதுக்கு தானா? வாடி என் வெள்ளக்காரி மகளே, எனக்கு தெரியாம என் ட்ரிங்க்ஸையும் சிகரெட்டையும் குடிச்சிட்டு ஸ்டைலா வந்து நிக்கிறியா? வாய மூடியா. இது ரெண்டுத்தையும் நம்ம பையன் வச்சு குடிச்சிட்டு இருக்கான். குடிச்சா தானடி நம்ம புள்ள. நீயும் ஒரு மனுஷனா? அந்த பையனை வச்சுக்கிட்டு நீ குடிக்காத, அவனுக்கும் இந்த பழக்கம் வந்துருன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் பயந்த மாதிரி அவனும் இப்பவே குடிக்க ஆரம்பிச்சுட்டாயா? அவன் இந்த நாட்டு குடிமகன். அது மட்டுமல்ல, இந்த குடிகார மகங்கிறத நிரூபிச்சுட்டான். அது போட்டும், வேலை கிடைச்சிச்சுன்னு போனியே, என்னாச்சு? வேலை என்னமோ கிடைச்சது. அவங்க கேக்குற கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஒத்துக்க மாட்டியா? என்னடி பெரிய ஏர் கண்டிஷன்? அந்த முதலாளியே வந்திருக்காரு, நீயே கேட்டுக்க.
வாங்கய்யா. இவருதான் என் வீட்டுக்காரு. சொல்லுங்க. ஐயா, மத்தவங்க மாதிரி நான் வளவளன்னு பேச மாட்டேன். பாயிண்ட் சொல்லிடுறேன். உங்க சம்சாரம் நமக்கு நைட்ல தேவை. ஏண்டி என்ன தேனா விட்டு இருந்தா நீங்க 2 பேரும் செட்டப் பண்ணிட்டு வந்து அந்த அளவுக்கு என்ன கேட்க வைப்பேன்? யோ, அவருக்கு சொல்லவும் தெரியல, உனக்கு புரிஞ்சுக்கவும் முடியல. ஏய்யா, நான் எதுக்காக என் நைட்ல தேவை? என் சம்சாரம் ஒரு அனாதை குழந்தைய வளர்க்கறா. அத நீ தூங்க வைக்கணும். ஏன் உங்க சம்சாரம் தூங்க வைக்க மாட்டாங்களா? அவளுக்கும் உடம்பு சரியில்லை. அவ தூங்கணுங்கிறதுக்காக தானே உன்னை கூப்பிடுறேன். புரிஞ்சுதாயா? இருடி, புரிஞ்சது. அவர் சம்சாரமும் குழந்தையும் தூங்கிட்டா நீங்க 2 பேரும் நைட்ல முடிச்சுட்டு தானே இருப்பீங்க. அதுங்க இருட்டுல என்ன நடக்கும்? அன்று வந்தது அதே நீலா, இன்று வந்ததும் அதே நீலா. யோ, யோ, யோ. இருமா அவர் பாடுறது ரொம்ப கரெக்ட். இப்படி செய்யலாங்களா? எப்படி? சாயந்தரம் நான் இங்க வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்க சம்சாரம் என் வீட்டுக்கு போகட்டும். காலையில அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என் வீட்டுக்கு போறேன். சரிதானே? நீ சொல்றது பாதி வரைக்கும் சரி. அப்புறம் என்ன பாதி? நான் தான் வந்துடுறேன்னு சொல்றேன்ல. நீ வந்து என்னையா பிரயோஜனம்? என் சம்சாரம் நைட்ல எனக்கு செய்யற வேலையெல்லாம் நீ செய்வியா? என்னம்மா இது எக்கச்சக்கமான கேள்வி எல்லாம் கேக்குறாரு. ஏமா நைட்ல நீ என்னதான் செய்வ? நினைச்ச நேரத்துல சாராயம் கேட்பாரு. வாங்கி கொடுத்துறேன். அப்புறம் என்ன? அவரு ஓவரா குடிச்சிட்டு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவாரு. எங்க வலிச்சாலும் நான் அமைக்க விடுறேன். அப்புறம் என்ன? என் குழந்தை முடிச்சுக்கிட்டாலும் என்ன செய்யணும்? அதுக்கு வயிற்று ரொப்பி தூங்க வைக்கணும். ஏமா வயிற்று ரொப்புறதுன்னா எங்க குழந்தைக்கு நீ குடுக்கறத கேட்க மாட்டானே. அவன் பிரியாணி வரைக்கும் அடிப்பான். பின்னல வரும்போதே வான்கோழி பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். நகரு. இந்த பாருங்க, உங்க சம்சாரம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியாச்சு. நைட்ல உங்களையும் உங்க குழந்தையும் விடிய விடிய கண்ணு முழிச்சு நான் பாத்துக்கிறேன். நிஜமாவா? ஆமா. அப்ப சாராயம் வாங்கிட்டு வா. இது எங்க விக்குது? குடிசை இருக்கிற பக்கம் எல்லாம் சாராயம் ஊறுது. போயா. அப்ப சரிங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மோகனா, மோகனா. ஏன்பா எல்லாரும் கண்ணடிச்சு கூப்பிடுறாள? அதுக்காக இங்க எதுவுமே வச்சுக்க கூடாது. இந்தா, நீ போய் இந்த பணத்தை கொடு. வேற ஹோட்டலுக்கு வர்றாளான்னு கேளு. வந்துருவா. அப்ப தள்ளிட்டு வாங்க. ஓகே. ஹாய். வேற ஹோட்டல் போலாமா? ஓ எஸ். புறப்படு. இது தட்டிட்டிரி லலலலலலல திடிடிடி தத்தம் தட்டிட்டர. போலாமா? ஃபயர். ஹாய் சார். கெட் அப். ஷூ கெட் அப். கல்டிரே என்ன சுற்றாவே. சாக்ஸ் கெட் அப். கல்டிரே. சுற்றறமா. இரு. கெட் அப். ஏய், என்னடா பணத்தை வாங்கிட்டா, ரிவால்வரை காட்டி காலை செக் பண்ணிட்டு விரட்டி விட்டுட்டா. என்னடா இது? கண்ணை காமிச்சு ரூமுக்குள்ள கூப்பிடுற, அப்புறம் பணத்தை வாங்கிட்டு ரிவால்வரை காட்டி மிரட்டுறாளா? அவளை சும்மா விடக்கூடாதுங்க. இந்த ஹோட்டல்லே அவள ஒரு கை பார்த்தலாம். வாங்கடா. ஏய், நான் எந்த கேர்ள் கிட்ட நெருங்கினாலும் நீ தான் வில்லனாவே வந்துகிட்டு இருக்க. இந்த ஊர்ல என் பொசிஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த ஹோட்டல்ல என் பொசிஷன் தெரியுமாடா உனக்கு? என்ன மேனேஜர்ரா முண்டம். உடனே வெளியில போகல போலீஸுக்கு போன் பண்ணுவியோ? அது கையால் ஆகாதவ பண்ற வேலை. உங்க அத்தனை பேரோட காலையும் புடிச்சு துவைச்சு நடு ரோட்ல காய வச்சிருவேன். மேனேஜர், ஏற்கனவே ஸ்விம்மிங் பூல்ல அடிச்சு அடியில தோள்பட்டு எலும்பு இறங்கி போயிருக்கு. இந்த ஹோட்டல்ல சர்வ சமயக்காரங்க எக்கச்சக்கம். அடிச்சு எலும்ப நொறுக்கி எடுத்துருவாங்க. அவன் நாளைக்கு தனியா வரட்டும், கவனிச்சுப்போம். இப்ப வாங்க. நீ ஹோட்டலுக்குள்ளே வாடா இருந்துருவ, வெளியில வாடா, அப்ப பேத்துற. எங்க வேணாலும் வரேன்டா ரவுடி ராஸ்கல். போடா. நடத்துறேன். கம் ஹியர். நீ இங்க வந்தப்போ ஹோட்டல்லயே தங்க மாட்டேன்னு சொன்ன. இப்போ இங்க வர பார்ட்டிகளை நீயே கண்ணடிச்சு கூப்பிடுற. என்ன இதெல்லாம்? சார், நான் கண்ணடிச்சு கூப்பிட்டதானே பாத்தீங்க? ஆமா. உள்ள வந்த பிறகு இந்த ரிவால்வரை காட்டி மிரட்டினது உங்களுக்கு தெரியாதுல்ல? ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? சார், நான் இந்த ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறது வயிற்று பொறுப்புக்காக இல்ல சார். என் வாழ்க்கைய ஒருத்தன் அழிச்சிட்டான் சார். இருட்டுல மிருகத்தனமா என்ன நாசம் பண்ணிட்டான் சார். அவனை யாருன்னு கண்டுபிடிச்சு பழி வாங்கறதுக்கு தான் நான் இந்த
மாதிரி ஹோட்டலா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் சார். நான் சொல்றது சத்தியம் சார். என்ன நம்புங்க சார். என்ன போக சொல்லிடாதீங்க சார். என்ன போக சொல்லாதீங்க. நான் சொல்றது சத்தியம். என்ன நம்புங்க சார். அம்மா, நான் உன் பேர்ல அனுதாபப்படுறேன். ஆனா உன் சொந்த விஷயத்துக்காக இங்க வர்ற பார்ட்டிகளை கண்ணடிக்கிறதையும் ரிவால்வரை காட்டி மிரட்டுறதையும் ஆஸ் அ மேனேஜர்ங்கிற முறையில நான் எப்படிமா அலோவ் பண்ண முடியும்? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சார். இனி இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் இல்லாம நான் நடந்துக்குவேன் சார். தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். ராஜா, என்ன சார்? இந்த ரவுடி பசங்க பண்ற கலாட்டாவனாலே இந்த ஓட்டியே நான் வித்துட்டு போயிடலாம்னு நான் நினைச்சப்பா. சரியான நேரத்துல மேனேஜரா வந்தீங்க. எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டீங்க சார். அந்த காலி பசங்களை நீ அடிச்சு விரட்ட விதமும் அந்த பொண்ணுக்கு நீ கொடுத்த அட்வைஸையும் பாக்குறப்போ ராஜா, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு புரியலப்பா. அதை விடுங்கப்பா. இப்பதான் நம்ம ஓட்டலையே தேடி 4 பெரிய மனுஷங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை சொல்லுங்கப்பா. கரெக்ட். இத பாரு, உனக்கு ஒரு ஷேரை கொடுத்து இந்த ஹோட்டல்லே உன்னை பார்ட்னர் ஆக்கலாம் நான் விரும்புறேன். நீ என்ன சொல்ற? என்னப்பா விரும்புறீங்க? இமிடியேட்டா செய்யுங்கப்பா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லையே. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லுப்பா. ஒண்ணும் இல்ல. தம்பிக்கு பொண்ணை பார்க்க போது என்ன ஒரு வார்த்தை கலந்தீங்கன்னா போதும். கலந்துக்கிறது என்ன? நீ ஏன் பொண்ணை பாத்துரு? என்னடா என்னடா அவர் எந்த பொண்ணை சொல்றாரோ அந்த பொண்ணு தாலி கட்டிட்டு போறேன். குட் ஈவினிங் சார். வாங்க வாங்க வாங்க. உங்க பிள்ளைக்கு பிரியாணில இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. இதாடி உங்க சம்சாரத்தை என் வீட்டுக்கு போக சொல்லி ஆர்டர் பண்றீங்களா? போறப்படி. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு ஃபாரின் பாட்டில். அப்படியா? ஆமா. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, சீம சாராயம். என்ன சோடா கலக்கல? நான் நாட்டு சாராயத்தையே திராவாடிப்பேன். இதெல்லாம் ஏமாத்துறான். பிடிக்கல. எனக்கு எப்படி சத்தாலும் விலகிட்டே இருக்குது. அதாப்பா ரொமான்டிக் பையனு. இதுக்குதாங்க கண்டதெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்றது. ஆமாப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல ரீபோர்ட்டே பண்ண இருக்கு. உடனே நாட்டு சாக்கு நிறுத்துங்க, இல்லன்னா கண்டம் பண்ண வேண்டியதாயிடும். எல்லாம் என் தலையெழுத்து. உங்க தலையெழுத்து இல்லைங்க, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் தாங்க தலையெழுத்து. என்னடா எங்கப்பா போற? உங்க புள்ள ஆடு மாதிரி கத்துறான். இந்த அவத்த இருக்கு. செல்வா மோகனா, மோகனா, என்னம்மா? என்ன 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க? 8 மணி ஆயிடுச்சா? ஆமா. குழந்தை என் பக்கத்துல படுத்திருந்ததே. அது 5 மணிக்கே எந்திரிச்சிருச்சு. அம்மா, ராத்திரி வயிறு நிறைய பால் குடிச்சிட்டு 2 மணி வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்படியே தட்டி தூங்க வச்சுட்டு நானும் கண்ணு அசந்துட்டேன். நேரம் போனதே தெரியல. ஏமா, உங்க வீட்டுக்கார் வந்துட்டாரா? எப்படிமா? நீ அங்க போனாதானே அவர் இங்க வர முடியும்? ஆமா, நான் வரேம்மா. கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. நீ லேட்டா தானே போற, அப்ப லேட்டா தானே வருவ. அதனால குழந்தை கொஞ்சம் பால் கொடுத்துட்டேன்னா நீ வர வரைக்கும் நான் சமாளிச்சுக்குவேன். சரி, கொடுங்கம்மா. ஐயோ அம்மா, என்ன மோகனா, ஏன் இப்படி கத்துற? புள்ளைய பிடிங்கம்மா. ஐயோ என்னம்மா, என்னாச்சு? இது ரொம்ப முரட்டு புள்ளையா இருக்குமா? என்ன பண்ணுச்சு? கடிச்சிடுச்சுமா. கடிச்சிருச்சா? எங்க, எப்போ? ஐயோ, பால் குடிக்கிறப்போ. கடிக்கிறதையும் கடிச்சிட்டு அடம் பிடிக்கிறியா நீ? கிட்டிச்சுண்ணா. இது பாருமா, குழந்தை பல்லு தானே, பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. ஐயோ, இதுக்கா நான் பயப்படுறேன். வேற எதுக்கு? இது குழந்தை பல்லுன்னா என் வீட்டுக்காரர் நம்ப மாட்டாமா? ஏன் நம்ப மாட்டான்? உங்க வீட்டுக்காரர் தான் தப்பா நினைப்பான். ஏய், என்ன பேசுற நீ? என் வீட்டுக்காரர் எப்படி தப்பா நினைக்க முடியும்? அம்மா, நான் இங்க வேலைக்கு வரணும்னு அங்க கேட்க வந்தாருல்ல, அப்போ உங்க சம்சாரம் நமக்கு நைட்டுக்கு தேவைன்னு உளறி கொட்டினாரு. அதையும் நினைச்சுக்கிட்டு இதையும் பார்த்தான்னா தப்பா நினைக்க வேற என்ன பண்ணுவான்? நினைக்கட்டுமே. அப்படி ஏதாவது கேட்டான்னு வச்சுக்க, நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஏய்யா, ராத்திரி பூரா அவர் இங்க இருந்திருக்காரு, நான் அங்க இருந்திருக்கேன், இது எப்படி நடந்திருக்க முடியும்னு அடிச்சு கேட்கலாம்ல? கேட்கலாமா? நான் தப்பிக்க இது ஒரு வழிதாமா. நான் வரட்டுங்களா? ஏன் இப்படி 2 பேரும் ஓன் கத்துறீங்க? இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? என்ன பண்ணுச்சு? இவ பால் கொடுக்கும்போது இவள பால் குடுக்கறப்பா உங்களை யாரு இப்ப வர சொன்னா? ஏன் வந்தா என்ன? இவ அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வரணும். ஆமா, இவ இங்க இருக்கும்போது நீங்க வந்து தொலைச்சீங்க. இருமா, இவ வீட்டுக்கார போதை வரல பூரா பாட்டில் குடிச்சு விட்டு கும்பகராட்டம் தூங்குறாமா. நான் 8 மணிக்கு ஆபீஸ் போவேனாமா, அதனாலதான் வந்தேன். அதனாலதான் என் ஆபத்து. என்னமா ஆபத்து? குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு என்கிட்ட வழக்கமா சொல்லு. நான் உன் கூட வந்து உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி விட்டுட்டு வரேன். ஐயோ, போதுமே. அம்மா, நீ சீக்கிரம் ஓட்டம் நடைமா வீட்டுக்கு போ. ஏன் இப்படி அவ்வளவு வரட்ட? கஷ்டம், வாங்க சொல்றேன்.
காலையில போன ஆயா இன்னும் வரலீங்க. இன்னும் வரலையா? ஆமாங்க, அவ போறப்ப கூட குழந்தை சரியா பால் குடிக்கல. எப்படியோ தட்டி தூங்க வச்சுட்டேன். முழிச்சது பசியில அழுதே தீத்துரும். சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். சார், ஆயாவை கூப்பிட போறீங்களா? ஆமா. அவ வரமாட்டா போல இருக்கே. அப்படி ஏதாவது சொன்னாளா? சொல்லல. அவளை எங்கயாவது பாத்தியா? நான் பார்க்கவே இல்ல. பின்ன எப்படிமா சொல்ற? அவ போற போக்க நான் பார்த்தேன். ரொம்ப நாளா என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்த. இன்னைக்கு கையும் களவுமா காயத்தோட பிடி விட்டேன். இன்னைக்கு தீத்துறேன் வாடி. என்னங்க இவ வர அவளை கூட்டிட்டு? ஓடி. சொன்னா கேளியா? நம்பியா? உன்ன நம்புறேன்டி. என் உருவத்தையே என்னால நம்ப முடியலையே. ஏயா குழந்தை பேர சொல்லி என் பொஞ்சாதை கூட்டிட்டு வந்து என்ன காரியம் பண்ணிருக்க நீ? இரியா என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏமா நிக்கிறிய? என்ன நடந்து அவட்ட சொல்லியா? ஏமா, நான் தான் சொன்னேனே, என்ன சொன்னாலும் இந்த ஆளு நம்ப மாட்டாருன்னு. அங்க சமாளிக்கிறது போதாதுன்னு இங்க வர சமாளிக்கிறியா? அப்படியே சத்தியமா சொல்றியா? இது குழந்தை செஞ்ச காரியம் தான்யா. நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். அடி செருப்பா. அவ இங்க வரவே வேண்டாயா. இவ்வளவு கேவலமும் இந்த குழந்தைனால வந்தது தானே. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். இல்லங்க, என்ன பண்ண போறீங்க? அந்த குழந்தைய அனாதை விடுதலை சேர்க்க போறேன். வேண்டாங்க. அதை யார் காப்பாத்துறது? நான் காப்பாத்துறேங்க. உன்னால முடியாது. முடியுங்க. முடியாது, நகரே. சார், அவங்க அந்த குழந்தை மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கும் போது நீங்க ஏன் சார்? எனக்கு மட்டும் பாசம் இல்லையாமா? குழந்தைன்னு இவ உடம்புக்கு எடுத்துக்கிறான். இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, என் பொண்ணை கொல்றதுக்கு தான் தனி கொடுத்துற போனியான்னு எங்க மாமா நாக்க பிடிக்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்பாரமா? சார், அந்த நிலைமையில வராது சார். நான் இங்க தானே இருக்கேன். குழந்தைய நான் பாத்துக்கிறேன். நீ என்னது சார், உங்க சம்சாரம் நிம்மதியா தூங்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதாம்மா. குழந்தைய நான் தூங்க வைக்கிறேன். பாப்போமே. சரிம்மா. அம்மாடி. எதுவுமே வேண்டாங்க. நம்ம குழந்தையை பெத்தவ இந்த டான்சர் அம்மா தான். எப்படிமா சொல்ற? நீங்க சும்மா இருங்க. குழந்தையை தூக்கி வச்சு பாலை கொடுத்துட்டா இன்னும் என்ன? ஆயா கூட தான் தூக்கி வச்சு பால் கொடுத்தா. ஆயாவை தூக்கி ரோட்ல போடுங்க. நினைச்சு பாருங்க, இந்த குழந்தை நமக்கு கிடைச்சதும் கொடைக்கானல்தான். டான்சர் அம்மா வந்து நம்மள முதல்ல சந்திச்சதும் கொடைக்கானல்தான். வஜ்ரவேல் மகன் இல்ல நீ? என்ன வீட்டுக்குள்ளே கார் அடிக்கிற மாதிரி வர்ற? சொல்ல வந்த விஷயமும் அப்படித்தான். என்ன விஷயம்? உங்க மாப்பிள்ள ராஜா உங்க பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்லி தனி கொடுத்தன அழைச்சிட்டு போனானே, இப்ப நிலைமை என்ன தெரியுமா? என்ன? ஆடக்குறைப்புல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின ஒரு ஆட்டக்காரியோட அழகுல மயங்கி அவளை வீட்லயே கொண்டாந்து வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு கண்ணு முன்னாலேயே அவளை கட்டி புடிச்சு ஜல்சா பண்ணிட்டு இருக்கான் சார். ஆமா, நீங்க கேள்விப்பட்டது அத்தனையும் தவறு. எதிரா தவறு? நாட்டியக்காரி நர்த்தனாவை கொண்டு வந்து உன் வீட்டு மாடியில குடி வச்சிருக்கியா இல்லையா? என் வீட்டு மாடி இல்லையா? எனக்கு ஏது மாமா வீடு? நான் வாடகைக்கு இருக்கிற வீட்டு மாடியில அவ குடி வந்திருக்கா. ஏண்டா மழுப்புற? சுகுணாவுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நான் தகப்பனாக மாட்டேன் நீ ராதா கிட்ட சொன்ன பாரு, அதை கேட்டு நான் பூரிச்சேன்டா. ஆனா அந்த நாட்டியக்காரி மேல நீ வச்சிருக்கிற மோகத்தினாலதான் என் பெண்ணை இப்படி எல்லாம் ஏமாத்திருக்கேன்னு எனக்கு இப்ப தாண்டா புரியுது. மாமா, மறுபடியும் சொல்றேன், மாடியில குடியிருக்கிற நர்த்தனாவை என் வீட்டுக்குள்ள வர அனுமதிச்சதே அந்த குழந்தைக்காகத்தான். அதுவும் ஆயாவா இல்ல, அந்த குழந்தைக்கு அத்தைங்கிற முறையில தான் அனுமதிச்சேன். அதாவது உன் சகோதரியா அவளை பாவிக்கிறேன்னு சொல்ற? சத்தியமா அதுதாங்கிற. நீங்க நினைக்கிற மாதிரி நர்த்தனா மேல எனக்கு மோகம் இல்ல மாமா. சுகுணாவுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்ன்ற வேகம் தான் இருக்கு. அதுக்காக இந்த ஹோட்டல் முதலாளி மகனையே சுகுணாவுக்கு மாப்பிள்ளையா நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். செலக்ட் பண்ணி வைக்கிறது என்னடா? உடனடியா கல்யாணத்தை முடிச்சுட்டா நீ ராதாவும் சந்தோஷமா இருக்கலாம், அதை பார்த்து நானும் சந்தோஷமா இருப்பேன். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? அந்த குழந்தைக்கு தாய் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் தாயாக மாட்டேன்னு ராதா முடிவெடுத்திருக்காளே. அதுவும் தெரியும். அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தானா என்ன இப்படி வறுத்தெடுக்கிறீங்க? வறுக்காம நீ எப்ப தாயை கண்டுபிடிக்கிறது, நான் எப்ப தாத்தா வர்றது? மாமா, நாளைக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்க, நாம எல்லாரும் சேர்ந்து நர்த்தனாவை கூப்பிட்டு விசாரிச்சா தாயை கண்டுபிடிச்சிடலாம். இது என்னடா இது நம்ம புதுசா சொல்ற? நீங்க வாங்கல. சரி வரேன்டா. ராதா, ராதா. அப்பா வாங்கப்பா. இப்பதான் எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? வீட்டுக்கு மாத்திரம் இல்லம்மா, எல்லாத்துக்குமே ஒரு வழி பண்ணத்தான் வந்திருக்கிறேன். என்னது? பொறுத்து இருந்து பாரு. டேய், அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வா, பேசி முடிச்சிருவோம். சரிங்க மாமா. மாமா, நாம அவளை இங்க கூட்டு வந்து பேசுறதை விட நம்மளே மாடிக்கு போய் பேசினா என்ன? ஆமாங்க, இதே வீடுதாங்க. நம்பர் கூட கரெக்டா இருக்கே. டேய், அங்க போய் பேசணும்னா அவளுக்கு வேண்டியவங்க யாராவது வந்துட்டா நாம பிளைனா பேச முடியாது.
அதனால இங்கேயே கூட்டிட்டு வா, பேசிடுவோம். சரிங்க மாமா. என்னங்க யாரையும் காணுமே? கொஞ்சம் பலமா சத்தம் கொடுத்து பாரு. என்னங்க யாராவது இருக்கீங்களா? யாருமா அது வெளியில நின்னு கத்திக்கிட்டு? பெல் இருக்குல்ல, பிரஸ் பண்ண கூடாது. பெல் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க கொடைக்கானல் பக்கத்துல இருந்து வர்றோங்க. யார தேடி வந்திருக்கீங்க? என்ஜினியர் சுந்தரமூர்த்தி மக ராதாவோட வீடு இதுதான். நான் தான் அவருடைய மாப்பிள. அப்பா கண்டுபிடிச்சாச்சுங்க. காணாம போன நம்ம குழந்தைய பார்த்த மாதிரி ஆயிப்போச்சுங்க. மாமா சீக்கிரம் வாங்க. நாம ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இவங்க திடீர்னு புது கதை சொல்றாங்க. நீங்களே கேளுங்க. இவர்தான் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, சொல்லுங்க. என்னம்மா? உங்க மக கொடைக்கானல்ல ஒரு குழந்தைய கண்டெடுத்து வளர்க்கறாங்கல்ல? ஆமா. அந்த குழந்தைய பெத்தவங்க நாங்க தாங்க. ஆமாங்க. என்ன மாமா உண்மையா இருக்குமோ? இருக்கலாம்டா. உலகத்துல எத்தனை குழந்தை காண போகுது? தினம் டிவில காணவில்லை காணவில்லை தானே சொல்லிட்டு இருக்கான். நம்ம குழந்தைய அவங்க பாக்கட்டும், அவங்களுக்கு தான் கொடுத்துட வேண்டியதானே. ஆமாமா. ஆமா ராதா, குழந்தைய கொண்டுட்டு வா. என்னங்க நம்ம குழந்தை தாங்க, நம்ம குழந்தைய தான். எம்மாடி இருமா. குழந்தைய தூக்கிட்டா சரியா போச்சா? இந்த குழந்தை எப்படி காணாம போச்சு, எங்க காணாம போச்சு, இங்கதான் வளர்றதுன்னு யார் தகவல் கொடுத்தா? கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சங்க. இன்ஸ்பெக்டர் தாங்க இந்த அட்ரஸ் கொடுத்தாரு. லெட்டர் கொடுத்தாருங்க. கொடுத்தாரே. எடுங்க. இந்தாங்க இன்ஸ்பெக்டர் லெட்டர். கரெக்ட். ஏன் சந்தேகம் 100க்கு 100 தீர்ந்து போச்சு. குழந்தைய கொடுத்துருமா? எப்படிப்பா? என்ன எப்படிப்பா? பெத்தவங்க வந்து கேட்டா குழந்தைய கொடுத்துட வேண்டியதானே. இருங்க மாமா, கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு கொடுக்கலாம்ல. என்னத்தர விசாரிக்கிறது? கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் லெட்டர் கொடுத்துட்டாரு. கொண்டா குழந்தை கொண்டா. வேண்டாப்பா. கொண்டா குழந்தைய. பெத்தவங்க வந்து கேட்டா கொடுத்துறானே கொடைக்கானல் சொன்னேன். சார் கொஞ்சம் இருங்க சார். இவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? இந்த குழந்தைய இவ பெத்திருக்க முடியாது. இதாமா யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? உன்னை அப்படியே இருமா. நீ ஏன் ஆத்திரப்படுற? பெத்தவளுக்கு ஆத்திரம் வரத்தாண்டி செய்யும். என் பிள்ளைய கொடுத்துருங்க. காதல் பிள்ளைய இறங்கடி கீழே. விட்டு கைய. என்ன ஊருன்னு சொன்ன? கொடைக்கானல். உனக்கு எத்தனை குழந்தை? இந்த ஒரே குழந்தை தான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. தனக்கு ஒரே பிள்ளை தான் ஒத்துக்கிறா. இதுக்கு முந்தைய பெத்திருக்கியாடி? இல்லவே இல்ல. கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் தவம் இருந்து பெத்த ஒரே குழந்தை இதுதான். அப்படியா? அந்த பிள்ளைக்கு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமாடி? பிள்ளைக்கு போய் அடையாளம் கேக்குறேடி பாவி. மச்ச மறு இருக்காடி? இருக்க. எங்க? முதுகுல. எந்த பக்கம்? இடது பக்கம். என்ன அளவுடி? நயா பைசா அளவு. கரெக்டா இருக்கேடா. ரொம்ப கரெக்டா இருக்க மாமா. இந்தம்மா, அந்த பொண்ணு கதறத பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. என்ன சார், நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டா. மச்சமும் கரெக்டா இருக்கு. அது இல்ல சார். பேசிட்டே இருக்காதம்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது சார். இந்த குழந்தைக்கு தாய் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் புருஷன் பக்கமே போக மாட்டேன்னு என் பொண்ணு பிரதம் எடுத்திருக்கா. அப்படியா சார்? ஆமாம்மா, குழந்தைக்கு தாய் கிடைச்சிட்டா என் பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் நிம்மதியா இருக்கேன். நீ வேற குறுக்க காரணம் எல்லாம் பேசிட்டு இருக்க. Who are you? அப்பா ஏன் இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க? நேருங்க. ஏம்மா இவ பேர்ல என்ன? பெத்தவதான் யாரு? ராதா, நீ இன்னமும் கன்னியா இருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரியும். உங்க அப்பா உண்மையை சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் மறைச்சிருப்பேன். நீ வாழணுங்கிறதுக்காக தாமா நான் உண்மையை சொல்ல போறேன். உன் குழந்தைய பெத்த தாய் ஐயோ நீங்க யாரு நம்பாதீங்க. இவ அபாண்டமா போய் சொல்றா. யாரு போய் சொல்றான்னு இப்ப நிரூபிக்கிறேன்டி. உள்ள மாமா. நான் ஒரு பிள்ளை தான் பெத்தேன் சொன்னல. இப்ப சொல்றேன் இந்த ஒரு பிள்ளை தான் பெத்தேன். நானும் ஒரு பிள்ளையை தான் பெத்தேன். தலைச்ச பிள்ளை கரைக்கு தாய்ப்பால் இருக்கணும்ல. ஆமா. இப்பவாவது நம்புறியாமா? நம்புறேம்மா. இவ்வளவு ப்ரூவ் பண்ண சொல்லு. கலகுனில பாத்தியா? என் குழந்தை அபகரிக்க யாரும் அவளை தூண்டி விட்டுருக்காங்கம்மா. யாரும் தூண்டி விடல. இந்த உண்மையை உன் வாயில இருந்து வரவழைக்கணும்ன்றதுக்காகத்தான் 2 பேரையும் நான் செட்டப் பண்ணேன். வாங்க. அட படவா, என்னையே மாதிரியே. சாரி மாமா, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லை. ஏம்மா, இந்த குழந்தை நீதான் பெத்தேங்கிறத ஏன் இவ்வளவு நாள் மறைச்ச? அந்த குழந்தைக்கு தகப்ப யாருங்கிறது எனக்கே தெரியாது. நீ என்ன சொல்ற? இது யார் நம்புறது? அதாவதுமா, ஒரு நாள் ஹோட்டல்ல டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு நான் ரூம்ல மேக்கப் கலச்சிட்டு இருந்தேன். யாரது? வெளியே போடா. யாரா?
நெருப்பு காயம்பட்ட அந்த 2 காலை தவிர அவ முகத்தை நான் பார்த்ததே இல்ல. இதனால பிறந்ததுதான் இந்த பெண் குழந்தை. தகப்பன் பேர் தெரியாத அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துலதான் தாய்மையே உருவான ஒண்ணு நான் கொடைக்கானல்ல சந்திச்சேன். தெருவுல கிடக்கிற நாய்க்குட்டி பூனைக்குட்டிய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வளர்க்குற நீ என் குழந்தைய அதிலும் இந்த பெண் குழந்தைய போட்டு வச்சா எடுக்காம விட்டுருவியா? போட்டுதான் பாப்போமேன்னு போட்டேன். நான் எதிர்பார்த்தபடியே நீயும் எடுத்துட்ட. அது சரி, அந்த பால் குடுக்க வந்த ஆயா நான் தான் அவளை அனுப்பி நினைச்சேன். அவ என் அக்கா. அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டேன். சொன்னேன்ல. அட அக்கா தங்கச்சியை பத்தி என்ன இப்போ? ஏங்க அந்த குழந்தைய எனக்கே தானே கொடுப்பீங்க? பாத்தியாடா அவ காரியத்தை ஆரம்பிச்சிட்டா. சும்மா இருங்கப்பா. சரி அது சரி, இனிமேதான் நாம பெத்துக்கலாமே. அது வரைக்கும் ஆமாடா 10 மாசம் ஆகும்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா கொடைக்கானல்ல மறைமுகமா போட்டேன். இப்போ மனசார உன் கையில கொடுத்துட்டு போறேன். அத்தான் குழந்தைங்க எங்க மாமா உங்ககிட்ட கொடுத்தனே? என்கிட்ட யாரும் வாங்கினாங்களே, உங்ககிட்ட கொடுத்தனா? இல்லையே, நான் வாங்கலையே. நீ நானும் வாங்கவே இல்லையே. மாமா உங்ககிட்ட கொடுத்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்கிட்ட தானே கொடுத்த. சீக்கிரம் ஏறுடா, அடிய. குடி என் குழந்தைய. ஓடி குடா. குடுக்க போறியா இல்லையா? குடுறா என் குழந்தைய. ஓடி. ஏய், என்ன பழி வாங்க நினைச்சல? இந்த குழந்தைய அந்த ராஜா பயலுக்கு தான் பெத்தேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவ்வளவுதானே? அதை எழுதி கொடுத்துருமா? மாட்டேன். அதுல ஒண்ணு தப்பு இல்லம்மா, எழுதி கொடுன்றேன். அதை நான் எழுதி கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா கையெழுத்து போட்டு கொடுக்கல, குழந்தைய கடல்ல வீசி எறிஞ்சிருவேன். உன்னை கையெழுத்து கொடுத்து கேட்கிறேன். கையில ஒண்ணு பண்ணிடாத. உன் கால்ல விழுந்து கேட்கிறேன். எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருமா? ராதா, என்னை இருட்டுல தேவடி ஆளாக்குன இந்த ராஸ்கல் இப்ப வெளிச்சத்திலேயே என்னை தேவடி ஆளாக்க பாக்குறான். அதை நான் எழுதி கொடுக்க மாட்டேன். அப்ப என் குழந்தையோட கதி அதை செத்தா தாகட்டும். என்னடி சொல்லு? ஏய், பெத்தவளே சாகட்டும்டா. அப்புறம் உனக்கு என்னடி? அவங்க எப்படியாவது போட்டு நீ வா. டேய் சோதா பையா, உங்க அம்மா ஒருத்தனுக்கு முன்னாடி போட்டு உன்னை பெத்தது சத்தியமா இருந்தா இறங்கி கீழே வா. என்னமாமா இதெல்லாம்? அன்னைக்கு நீ நானும் ஹோட்டல்ல பேசிட்டோம்ல. ஆமா. அத தம்பி கேட்டிருக்கு. உடனே அவங்க அப்பா கிட்ட பேசி இவகிட்டையும் பேசி கையோட கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்குன்னு இவ்வளவு அவசரமாவா? எங்களுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. அங்க ரொம்ப லேட் ஆகுதுன்னு தான். ஆசீர்வாதம் கூட என்கிட்ட வாங்க மாட்டாங்கடா, உங்ககிட்ட தானே வாங்கிக்கங்க. போதும் வாங்க. எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு? இவங்களுக்கு அவசரம் இல்லையா பாத்தியா?